ஓகே. ஸோ இதான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிற ஆப். ரொம்ப சிம்பிளான ஆப்பு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணிக்கலாம். டாஸ்க் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு டாஸ்க் வேணால் 2 டாஸ்க் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் எம்டி டாஸ்க் ஆட் பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பாப்அப் மாதிரி வந்து ஒரு அலர்ட் காட்டும். அப்புறம் ஒரு டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டாக அர்த்தம். ஸோ கம்ப்ளீட் ஆகாத டாஸ்க்கு delete பண்ணலாம். இப்போ பாப்அப் வரும். கேன்சல் கொடுத்தோம்னா delete ஆகாது. ஓகே கொடுத்தோம்னா delete ஆகும். அப்புறமா கம்ப்ளீட் ஆன டாஸ்க்கு நீங்கள் delete பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தா delete ஆயிடுச்சு. ஸோ தான் மேப். இப்போ ஏன் வந்து டெஸ்ட் பண்ணணும், ஏன் டெஸ்டிங் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம ஒரு ஃபீச்சர் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறோம், அதை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணணும். இப்போ நார்மலாக இப்போ நம்ம பண்ண பார்த்தீங்களா, ஸோ எம்டியாக இருக்கப்போ நம்ம ஏதாச்சும் ஆட் டாஸ்க் கொடுத்தா டாஸ்க் ஆட் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஒரு புது டாஸ்க் ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணிவிட்டு ஆட் ஆகுதான்னு செக் பண்ணணும். டாஸ்க் கரெக்டாக ஆட் ஆகிருக்கு. இப்போ ஆட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை கம்ப்ளீட்னு மார்க் பண்ண முடியுதா இல்லைன்னு பார்க்கணும். இப்போ டெலீட் பண்ணுறப்போ நம்ம கேன்சல் கொடுத்தோம் டெலீட் ஆகக்கூடாது, ஓகே கொடுத்தா டெலீட் ஆகணும். அதே மாதிரி இப்போ ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட் நம்ம மார்க் பண்ணிட்டோம், அப்புறமா டெலீட் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம டெஸ்ட் பண்ணது. ஸோ இதுதான் கம்ப்ளீட் டெஸ்டிங் நம்ம இந்த ஆப்க்கு. இப்போ நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு டெஸ்ட் கேசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த டெஸ்ட் கேசஸை நம்ம மேனுவலில் வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கோம் ஒர்க் ஆகுதான். இப்போ டெஸ்ட் கேசஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஆப் வந்து ஒரு புது டாஸ்க் ஆட் பண்ண அலோவ் பண்ணணும். அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டடாக மார்க் பண்ண அலோவ் பண்ணணும். அதே மாதிரி டெலீட் பண்ண அலோவ் பண்ணணும். இதுதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் கேசஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். டாஸ்க் ஆட் பண்ணுறதுக்கு 2 டெஸ்ட் கேஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ், நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ் இருக்கும். பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ்னால் இப்போ நம்ம கரெக்டான வேலிடான இன்புட் கொடுத்தப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு வேலிடான பிஹேவியர் நடக்கும். அதுதான் பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ். நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ் என்னன்னா நம்ம இன்வேலிடான ஏதாச்சும் இன்புட் பண்ணுறப்போ அப்போ வந்து ஆப் வந்து ஃபெயில் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபெயில் ஆகாமல் இப்போ ஒரு எரர் மெசேஜ் ஏதாச்சும் காட்டு, இந்த மாதிரி பண்ணுறது வந்து நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ். இப்போது இது எது நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ்னால் நம்ம பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஆட் டாஸ்க். ஸோ டாஸ்க் ஏதாச்சும் டைப் பண்ணி ஆட் பண்ணோம்னா ஆட் ஆகும். இது பாசிட்டிவ் டெஸ்ட். எம்டி டாஸ்க் ஆட் பண்ண ட்ரை பண்ணுவோம்னா இது ஒரு இன்வேலிடான சினாரியோ, எம்டி டாஸ்க் ஆட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ நமக்கு ஆட் ஆகாமல் ஒரு இது வரணும். ஸோ இது வந்து நெகட்டிவ் டெஸ்ட், இதுவும் பாஸ் ஆகும். ஓகே. அதே மாதிரி நம்ம டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ டெலீட் பண்ணுறதுக்கு என்னது, நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டட் மார்க் பண்ண ட்ரை பண்ணுறோம், கம்ப்ளீட்டட் மார்க் ஆகுது. அதே மாதிரி டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகணும், கேன்சல் கொடுத்தோம்னா டெலீட் ஆகக்கூடாது. கரெக்டாக. அதே மாதிரி டெலீட் பண்ணுறப்போ ஓகே கொடுத்தோம்னா டெலீட் ஆகணும். ஸோ இந்த 2 ஒரு டெஸ்ட் கேஸ். அப்புறமா நம்ம கம்ப்ளீட்டட் மார்க் பண்ணிவிட்டு டெலீட் பண்ண ட்ரை பண்ணாலும் டெலீட் ஆகணும். இப்போ கேன்சல் கூட டெலீட் ஆகக்கூடாது, ஓகே கூட டெலீட் ஆகணும். இதுவும் நீங்கள் 2 டெஸ்ட் கேஸ் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதான் நம்மளோட ஓவரால் டெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த GitHub பேஜில் வந்து போட்டுக்கொள்ளாங்க. இப்போது ஆட் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட் கேசஸ் இருக்குது, ஒன்று வந்து இன்புட் ஃபீல்டில் இது பண்ணுறது, அதாவது புது ஐட்டம் போடுறது. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அர்ஜென்ட்னு ஒரு லிஸ்ட்டில் ஆட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் இதை போட்டு பார்ப்போம். இப்போ ரெக்குவயர்மெண்ட் 2 பார்த்தோன்னா ஓகே. இது அதான் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இல்லை எக்ஸாம்பிள் நினைக்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஒரு 2 டெஸ்ட் ஆட் பண்ணி பார்க்கணும் எனக்கு. ஆக்சுவலி 2 பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ். 2 பாசிட்டிவ் டெஸ்ட்டு தேவையில்லை, 2 ஆட் பண்ணணும் அவசியம் பண்ணிருக்கேன். ஓ, இது வந்து இன்புட் ஃபீல்டு கிளியர் ஆகும்னு போட்டிருக்கு, அதுக்கு டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து
நீ போட்டதுக்கப்புறம் இன்புட் ஃபீல்டு வந்து கிளியர் ஆகும். நீ டைப் பண்ணுற இன்புட் ஃபீல்டு இது. இப்போ நீ போட்டதுக்கப்புறம் இன்புட் ஃபீல்டு கிளியர் ஆகுது. இது ஒரு டெஸ்ட்டு. செகண்ட் இது வந்து உனக்கு வந்து இன்புட் உனக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து அப்பியர் ஆகணும் லிஸ்ட்டில். ஓகேவா? இதுக்கு தனி டெஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் டெஸ்ட் என்னது? ஃபீல்டு எம்டியாக இருக்கப்போ வரக்கூடாது, டாஸ்க் ஆட் ஆகக்கூடாது. இன்னொன்று வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். இப்போ நீ பிரிக்கலாம், நீ ரொம்ப கிராண்டுலராக பிரிக்கலாம், இல்லைனா ரொம்ப கிராண்டுலராக இல்லாமல் நீ ஒரே டெஸ்ட் கேஸில் நீ மல்டிபிள் திங்ஸையும் இது பண்ணலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து மார்க்கிங், அதாவது நீ அதை கிளிக் பண்ணினா உனக்கு என்ன ஆகுது, ஒரு லைன் வருதா, இது ஒரு டெஸ்ட்டு. அதே மாதிரி அந்த லைன் மறுபடியும் கிளிக் பண்ணினா சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி டெலீட் பண்ணுறது, டெலீட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஓகே கொடுத்தோம்னா பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகுது, இல்லை ஒரு கம்ப்ளீட்டட் டாஸ்க் டெலீட் பண்ணால் டெலீட் ஆகுது. இப்போ டாஸ்க் ஏ டாஸ்க் பி 3 இது பண்ணிட்டு டாஸ்க் பிஏ பண்ணோம்னா பி மட்டும் போகிறது, மிச்ச 2 இருக்கான்னு செக் பண்ணுறது. இது மாதிரி நிறைய டெஸ்ட் கேசஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது ரெக்குயர்மெண்ட்ரி ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நம்ம ரெக்குயர்மெண்ட்ரி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு பார்க்கறது தான் ரெக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை மேட்ரிக்ஸ். ஓகேவா? ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரெக்குயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸில் ரெக்குயர்மெண்ட் இருக்கும், ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற என்னென்ன டெஸ்ட்ஸ் இருக்குன்னு இருக்கும். ஸோ ஒரு ரெக்குயர்மெண்ட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மல்டிபிள் டெஸ்ட்ஸ் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு யூஸரை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 2 டெஸ்ட் இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி ஒரு யூஸர் எம்டி டாஸ்க் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 2 டெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதான் நம்ம ரெக்குயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ரெக்குயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் எதுக்குன்னா, இட் என்ஷூர்ஸ் தட் எல்லா ரெக்குயர்மெண்ட்டுக்கும் டெஸ்ட் கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது வந்து உனக்கு ஒரு ஓவரால் வியூ கொடுக்கும். அதாவது எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் பண்ணுற மாதிரி டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் வந்து எவ்வளோ கவரேஜ் கொடுக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். சரி, இப்போது நம்ம மேனுவல் டெஸ்டிங்லேருந்து ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் தான் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீ ஆட்டோமேஷன் டெஸ்ட் பண்ணுறீல்ல, அதாவது நீயா போய் மேனுவலாக ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ வருது, நீ வந்து சேம் இந்த ஆப் தான், பட் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற, கோட் சேஞ்சஸ் பண்ணுற. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உனக்கு என்ன ஆகுது, இப்போ எக்ஸாம்பிள் லாஜிக் கொஞ்சம் மாற்றுற, ஆனால் உனக்கு அதாவது கோடை வந்து ரீஃபேக்டர் பண்ணுற, அந்த மாதிரி வச்சு பண்ணுற, கலர் சேஞ்ச் பண்ணுற, அந்த மாதிரி வச்சு பண்ணுற. பட் உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் ஆகலை. அதாவது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. இப்படி கோடில் பண்ண சேஞ்ச்னால இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு நீ என்ஷூர் பண்ணுறதுக்கு நீ டெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக. இது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன், அதனால இதில் பெருசாக ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 4-5 தான் இருக்குது. பட் இதையே நீ வந்து என்ன பண்ணுறதுக்கு ஒரு 10 டைம் கோட் ரிவிஷன் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் இல்லாமல், அந்த 10 டைமும் நீ என்ஷூர் பண்ணணுன்ற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாமல் எல்லாமே ஒர்க் ஆகுது இல்லையா அப்படின்னா, நீ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணணும், வந்து கோட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் அவ்வளோதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன பிரச்சனை இருக்குது, ஆப்வியஸாக நம்ம மறப்போம். ஸோ டெஸ்ட் கேசஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு மறப்போம். அப்படி இல்லைனாலும் இன்னொரு கஷ்டமான விஷயம், நீங்கள் சொல்லுவோம் பேப்பரில் போட்டு இல்லை எக்ஸல் ஷீட்டில் போட்டு நம்ம டிக் பண்ணிட்டு வரலாம், டெஸ்ட் கேஸஸ் அப்போ மறக்க மாட்டோம் அப்படின்னு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ட்ராபேக் என்னன்னா, மேனுவல் டெஸ்டிங்கில் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதே மாதிரி ரொம்ப டயரிங்காக இருக்கும். சின்ன ஃபீச்சர் தான் ஓகே, நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போது இதில் ஃப்ரண்ட் ஹேண்ட் மட்டும்தான் இருக்குது, பேக் ஹேண்ட் இருந்துச்சுன்னா பேக் ஹேண்டில் ஆடாத டெஸ்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு. கரெக்டாக? ஸோ இதை நம்ம மேனுவலாக டெஸ்ட் பண்ணாமல் ஒரு கோட் ஸ்னிப்பெட் எழுதி அதுவே இதை ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ண கொடுப்போம். அதான் ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங். ஓகேவா? இப்போ வேணா ஒரு ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங்க்கு ஒரு சும்மா டெமோ வேணா காட்டுறேன். நான் கோர்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசிக்குள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணது வந்து அதுவே டெஸ்ட் பண்ணு, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், வெயிட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகாத ஃபுல் ஸ்க்ரீன் போகும்போது விண்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் போயிட்டு
ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆட் ஆப்ஷன் செக் பண்ணுச்சு. இது ஒரு டெஸ்ட். இதுக்கப்புறமா செகண்ட் டெஸ்ட் ரன் ஆகுது. செகண்ட் டெஸ்ட் அதுவே க்ளோஸ் ஆயிட்டு அதுவே வருதா? ஆமா. அதுவே எல்லாமே பண்ணிக்கும். இப்போ உனக்கு எம்டி டாஸ்க் ஆட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. அது வந்து ஒரு அலர்ட் வந்துச்சு. உனக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால உனக்கு டக்குன்னு தெரியாது. பட் அதுதான் அவங்களோட பாயிண்ட்டே. டெஸ்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நீ மேனுவலாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி உனக்கு டெஸ்ட் எல்லாம் கவரேஜ் ஆயிருக்கா இல்லையா, அதாவது கரெக்டாக டெஸ்ட் ஆயிருக்கா இல்லையா தெரியும். நம்ம மேனுவலாக பண்ணுறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது என் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் ஆப்வியஸாக நம்ம தனித்தனியாக பண்ணி பார்க்கறத விட ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே ஒவ்வொரு புள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டெஸ்ட் ரன் ஆயிருக்குன்னு காட்டும். மொத்தம் 6 டெஸ்ட் இருக்கு. 6 டெஸ்ட் ரன் ஆகும். இப்போ பார்த்தியா, தெரியுதா? உனக்கு ஃபினிஷ் ஆனது காட்சி, அப்புறமா அதை கம்ப்ளீட் பண்ணது காட்சி, இப்போ டெலிட் பண்ண ட்ரை பண்ணிச்சு அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு டைமும் நீ கோட் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணினா போதும். அதுவே என்ன பண்ணிக்கும், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கும். செக் பண்ணிட்டு கடைசியில் உனக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கும். ரிப்போர்ட் மாதிரினா அதை நீ மாடிஃபை பண்ணுறது தான் உனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணுங்கிறது. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாமே பாஸ் ஆச்சுலையான்னு மட்டும் நமக்கு காட்டும். இதுதான் கடைசி டெஸ்ட். ஓகேவா? 6 டெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் ஒரு ஆட்டோமேட்டிக் டெஸ்டோட எக்ஸாம்பிள். நல்லா இருந்துச்சா? இப்போ சரி நம்ம கோட் போகலாம். மொத்தம் 3 மாடியூல் நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக செலினியம் வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணுறது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இருக்க ஒரு HTML CSS JS ஆப்பை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் மேனேஜபிளாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து PyTest ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா POM பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல்னு இருக்குது. அதாவது அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு தனி செக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாக் ஆப் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் பேக் அண்ட். ஸோ நம்ம ஆப் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப சிம்பிளான ஆப் தான். நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு HTML ஃபைல் இருக்குது. பேசிக் ஸ்டைலிங் வந்து CSSல இருக்கும். அப்புறம் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல, ஒவ்வொரு ஈவெண்ட் லிஸ்ட் ஆட் பண்ணி ஒவ்வொரு டாஸ்க் ஒவ்வொரு பட்டன் ஆட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த JSல வந்து டிஃபைன் ஆகிடும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செலீனியம் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, செலீனியம் தான் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் டெஸ்டிங் பண்ணுறக்கு, ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் பண்ணுறக்கு. இப்போ செலீனியம் வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செலீனியம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி, பைத்தன் கண்டிப்பாக வேணும். ஃபர்ஸ்ட்டு பைத்தன் வேணும். அப்புறமா செலீனியம் வேணும். செலீனியமுக்கு கமாண்டில் பிப் ஃபஸ்ட்டு பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிட்டு பைத்தனை பாத்தில் ஆட் பண்ணிட்டு பிப் இன்ஸ்டால் செலீனியம் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலீனியம் இன்ஸ்டால் ஆகும். என் சிஸ்டமில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஆல்ரெடி ரெக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைன்னு வரும். ஸோ இதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செலீனியம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் பிரிட்டி மச் ஆல் யூ நீட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த செட்டப் test.py வந்து ஒரு சிம்பிளான டெஸ்டிங்க்கு செட்டப் எப்படி பண்ணணும்னு காட்டும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டைம் எதுக்கு இம்போர்ட் பண்ணுறோன்னா ஸ்லீப் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு டிலே கொடுக்குறதுக்கு. ஓகேவா? ஓஎஸ் இருக்குன்னா நம்மளோட ஃபைலோட பாத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ செலீனியம்லேருந்து வெப் டிரைவர் வேணும். அப்புறம் பை. இப்போ வெப் டிரைவருங்கிறது என்னென்னா, இப்போ நம்மளோட ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதுவே ப்ரௌசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுச்சு. கரெக்டாக? அதுவே ப்ரௌசர் கூட இன்ட்ராக்ட் பண்ண அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வெப் டிரைவர். ஸோ அது ஒரு ஹியூமனுக்கு பதிலாக கம்ப்யூட்டரே அதை கிளிக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற, இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு லைப்ரரிலாம் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு டூல் தான் வெப் டிரைவர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிரைவர். ஸோ 3 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து செட்டப் பண்ணுறது. இதில் AAA அப்படின்னு சொல்லுவாங்க. AAAனா இவங்க பார்த்தீங்கன்னா AAA இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸோ அரேஞ்ச் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு டெஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு
இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இதை ஆட் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க. ஒரு டாஸ்க் வந்து ஆட் பண்ண முடியுதா இல்லையா டெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், சில செட்டப் பண்ணணும். அதாவது ஒரு ஃபைலை அந்த HTML ஃபைல் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும், அந்த பர்டிகுலர் டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க் ஆட் பண்ணுறதுக்கு பட்டனை நீங்கள் வாங்கி வைக்கணும். இந்த பேஜ் லோட் பண்ணி வைக்கிறது தான் இங்கே வந்து அரேஞ்ச், அதாவது செட்டப் பண்ணுறோம். நம்ம டெஸ்ட்டுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நம்ம செட்டப் பண்ணுறோம், அரேஞ்ச். நெக்ஸ்ட் ஆக்ட். ஆக்ட்டுங்கிறத நம்ம ஆக்டில் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஆக்டில் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த ஃபீல்டில் மச்சான் டேய் இது முடிஞ்சா ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வைக்கிறியா? கொஞ்சம் வேலை பண்ணிட்டு சரி ஓகே தேங்க்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆக்ட் பண்ண போகிறோம். ஆக்ட்னா நம்ம போய் டைப் பண்ண கிளிக் பண்ணுறது, நம்ம இன்ட்ராக்ஷன் தான் ஆக்ட். கடைசியில் அசர்ட். அசர்ட்டுங்கிறது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சு இல்லையான்னு செக் பண்ணுறது. இப்போ அசர்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம சொல்கிற ஒரு பூலியன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா சக்ஸஸ், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் வரும். இதுதான் அசர்ட். ஓகே. ஸோ அசர்ட் வந்து இது கரெக்டாக நடந்துச்சா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், செட்டப் பண்ணணும். செட்டப் பண்ணிட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். கடைசியில் நம்ம ரிசல்ட்ஸ் வச்சு ரிசல்ட்ஸ் கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது அசர்ட். இப்போது இந்த எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்கிரிப்ட் தான். இந்த ஸ்கிரிப்டில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது எல்லாமே இனிஷியலைசேஷன். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே அரேஞ்ச். இப்போ இந்த வெப் டிரைவர் டாட் ஃபயர்ஃபாக்ஸ்னா நான் ஃபயர்ஃபாக்ஸோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு ஃபயர்ஃபாக்ஸோட வெப் டிரைவர் தான் நான் சூஸ் பண்ணுறேன். இதுவே உனக்கு க்ரோமோடது வேணும் இல்லை எட்ஜோடது வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸுக்கு பதிலாக போட்டுருக்கு பார்த்தியா, க்ரோம் இல்லை எட்ஜு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணினா உனக்கு அந்த பர்டிகுலர் ப்ரௌசரோட வெப் டிரைவர் லோட் ஆகும். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம். செலினியம் 4க்கு முன்னாடி நீ டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெப் டிரைவர் நீ டவுன்லோட் பண்ணணும், இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்து கேட் பண்ணணும். பட் செலினியம் 4 அது எதுவுமே பண்ண தேவையில்லை. செலினியம் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும், எல்லாமே ஹேண்டியாக கைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்டை வந்து லோட் பண்ணணும். அந்த டெஸ்ட்டை லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கேஸில் இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஃபைல். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அப்சல்யூட் பாத் நம்மளோட இப்போ சேம் இந்த பேசிக் தான் ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். இதோட இங்கே டெஸ்ட் ஃபைலும் இருக்குது. அப்சல்யூட் பாத் வந்து index.html அதுவும் இங்கே தான் இருக்குது. இது ஒரு அப்சல்யூட் பாத் எடுத்துக்கிறேன். அதை வந்து என்னோட நார்மலாக நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஸோ என் டெஸ்க்டாப்பில் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு இருக்குது. இப்போ பேசிக்கில் போய் நாங்கள் index.html ஃபைல் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த index.html ஃபைல் எப்படி ஓப்பன் ஆகுது, ஃபைலுங்கிறது ப்ரோட்டோகால், ஃபைல் :/ங்கிறது ப்ரோட்டோகால். இப்போ மிச்சம் இருக்கிறது என் ஃபைலோட ஃபுல் பாத். ஓகேவா? ஸோ இது வந்து எஃப்டிபி வச்சு ஓப்பன் ஆகுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்னால நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு சர்வர் வச்சு அந்த ஃபைலை வந்து சர்வ் பண்ணணும். அதை நம்ம பார்க்கலாம் அப்புறம். ஸோ அதனால நம்ம இப்படி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபைலை வந்து லோட் பண்ணுறது. இதுதான் வந்து இந்த driver.get அப்படிங்கிறது. இப்போ driver.maxன்றது வந்து நீ பார்த்துருப்ப. ஃபர்ஸ்ட் உனக்கு இனிஷியலாக ஒரு ஸ்க்ரீன் வந்துச்சு, அப்புறமா அது மேக்ஸிமைஸ் ஆச்சு. கரெக்டாக மேக்ஸிமைஸ் ஆனப்போ உனக்கு என்ன ஆச்சு, ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து time.sleep வந்து உனக்கு 5 செகண்ட்ஸ் ஒரு பாஸ் கொடுத்து சும்மா அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கடைசியில் இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஸ்டெப். இது வந்து driver.quit. இந்த driver.quit ஒரே நிமிஷம் ரெடி சொல்கிறேன். என்னடா போயிட்டு இருக்கு, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சார். யாரும் இருக்கா? நானே செத்து வித்தியாசு. நான் வெளில இருக்கேன். சரி சரி ரெக்கார்ட் பண்ணி சார். சரி பாய். இப்போ வந்து driver.quit தான் உனக்கு அந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணும். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறது வந்து இந்த driver.get இதான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும். driver.firefoxங்கிறது டிரைவர் இனிஷியலைஸ் பண்ணும். மேக்ஸிமைஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணும், ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணும். இப்போ ஸ்லீப்ங்கிறது ஒரு 5 செகண்ட்ஸ் பாஸ் இருக்கும், அப்புறமா குவிட் பண்ணும். இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த ஃபைலை ரன் பண்ணுறது இது வெறும் பைத்தன் ஃபைல்.
எப்படி ரன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீ இந்த ஃபைல் இருக்க டைரக்டரிக்கு வரணும். பேசிக் கரெக்டா? சாஃப்ட்வேர் டெஸ்டிங்குள்ள பேசிக் இருக்கு. இங்க வந்து நீ ரன் பண்ணணும். இங்க வந்து ரன் பண்ணாம, இப்போ நீ டைரக்டா இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்லேருந்து நீ பைத்தன் பேசிக் ஒரு பைத்தன் ஸ்கிரிப்டை எப்படி ரன் பண்ணணும்னா, பைத்தன் இந்த ப்ரோக்ராமுக்கு ரன் பண்ண போகிற பேசிக்ஸ் ஸ்லாஷ் அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன ஃபைல் இருக்கு, ஃபைல் பேர் என்ன, செட்டப் டெஸ்க்டாப் பிஒய்ன்னு டைப் பண்ணுறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு கரண்ட் சிஸ்டமில் பைத்தன் இருக்காது, பைத்தன் 3ன்னு இருக்கும். நீங்கள் வெறும் பைத்தன் போட்டிங்கனாலே போதும். இப்போ நான் போட்டேன்னா என்னோட கரண்ட் டேரக்டரி, என்னோட ஒர்க்கிங் டேரக்டரி வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கரெக்டா? இப்போ இங்கே அப்சல்யூட் பார்த்து எடுத்து அப் அண்ட் ஆகிறப்போ இங்கே இப்போ நமக்கு வந்து இங்கே லோட் ஆகுது கரெக்டாக. ஃபைல் நாட் ஃபவுண்ட். ஏன் ஃபைல் நாட் ஃபவுண்ட் வருது? அப்சல்யூட் பாத் எப்படி ஒர்க் ஆகும்னா, என்னோட கரண்ட் டேரக்டரி இருக்குல்ல, என் கரண்ட் டேரக்டரியோட பாத் எடுத்துட்டு இது கூட அப்பன் பண்ணிக்கும். ஓகேவா? என் கரண்ட் டேரக்டரி என்னது, டெஸ்க்டாப் பிடபிள்யூடி போட்டோன்னா கரண்ட் டேரக்டரி காட்டும். ஸோ கரண்ட் டேரக்டரி வந்து home/windows17/desktop/software system. இது கூட இந்த ஃபைல் நேம் செக் பண்ணும். இந்த ஃபோல்டர் இந்த ஃபைல் இருக்கா, இல்லை, அதனால உனக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீ என்ன பண்ணும், இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த டேரக்டரிக்கு நீ போகணும். ஸோ சிடி இப்போ இங்கே போனீங்கன்னா இப்போ உனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த டேரக்டரிக்குள் இருக்கும். இந்த டேரக்டரி கூட இந்த ஃபைல் நேம் அப்பன் பண்ணிச்சுன்னா கரெக்டான பாத் கிடைக்கும். ஸோ நான் இப்போ எப்படி ரன் பண்ண போகிறோம், செட்டப் பிஓஏ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம், பைத்தன். இப்போ இது என்ன பண்ணுன்னா, ஃபயர் ஃபாக்ஸை ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு போய் ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணும், க்ளோஸ் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா ஃபயர் ஃபாக்ஸ் வந்துச்சு. இந்த ஃபயர் ஃபாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டா இப்போ உனக்கு அந்த வெப் பேஜ் மேக்ஸிமைஸ் ஆகி வெப் பேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு இன்னொரு 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு அப்புறமா க்ளோஸ் ஆகிடும். ஒன்றுமே இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பியூரா அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் மட்டும்தான், ஆக்ட் நம்ம பண்ணல. இப்போ ஆக்ட் பண்ணுறது தான் இன்ட்ராக்ஷன். இன்ட்ராக்ஷனுக்கு என்ன பண்ணணும், இந்த எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லா கோடுமே வேணும். இது கூட சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம், ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். என்ன இன்ட்ராக்ஷன்னா, ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ எலிமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணும், உங்களோட ஆட் பட்டனை நீ அந்த இன்புட்டில் டைப் பண்ணிட்டு ஆட் பட்டனை கிளிக் பண்ணணும். கரெக்டா? ஸோ அந்த இன்புட்டை ஃபீல்டை நீ எப்படி வாங்குவ, உங்களோட index.html ஃபைலை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம், உங்களோட index.html ஃபைலை பார்த்தோன்னா அந்த ஃபைலில் வந்து பட்டனுக்கு இந்த பர்டிகுலர் இன்புட் தான் நமக்கு வேணும். கரெக்டா? இந்த இன்புட்டில் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். அந்த இன்புட் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, மல்டிபிள் வேஸ் இருக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு. நீ எக்ஸ்பாத் வச்சு செலக்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த இன்புட் ஃபீல்டை செலக்ட் பண்ணணும்னா எப்படி செலக்ட் பண்ணலாம், ஐடி வச்சு செலக்ட் பண்ணலாம். கரெக்டா? நீ ஒன்றும் இல்லை, ஜேஎஸ்ல கெட் எலிமெண்ட் பை ஐடி, கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம், அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் செலக்ட் பண்ணலாம். கரெக்டாக? அந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ ரொம்ப ஒரு சிம்பிளான எப்படி செலக்ட் பண்ணலாம்னா, அதோட ஐடி வச்சு செலக்ட் பண்ணலாம். அதுக்கு எப்படி பண்ணணும்னா, driver.find element. ஓகேவா? ஃபைண்ட் எலிமெண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பைன்னு ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? selenium web common.py. இந்த பைக்கு என்னன்னா, எதை வச்சு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். பை ஐடி சூஸ் பண்ண போகிறோம். எந்த ஐடி பேர் டாஸ்க் இன்புட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் இன்புட், இந்த எலிமெண்ட் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு நீங்கள் கீபோர்ட் இன்புட் கொடுக்கணும். கரெக்டாக? இன்புட் எப்படி சென்ட் பண்ணுறோன்னா, அதுக்கு வந்து சென்ட் கீஸ்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த சென்ட் கீஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம இங்கே கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டில் இருக்க கீஸை வந்து நம்ம கீபோர்ட்லேருந்து டைப் பண்ணால் எப்படி நமக்கு இன்புட் போகுமோ அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு இன்புட் கொடுக்கும்.
நெக்ஸ்ட் டைம் டாட் ஸ்லீப் இது என்ன பண்ணணும்னா 1 செகண்ட் பாஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நீ இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவ, கிளிக் பண்ணுவ கரெக்டாக. எந்த இதை கிளிக் பண்ணுவேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணுவேன். ஸோ மறுபடியும் இந்த பட்டனையும் நீ என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் பண்ண தான் கிளிக் பண்ண முடியும். ஸோ நீ ஃபர்ஸ்ட் இந்த பட்டனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கணும். மறுபடியும் ஐடி வச்சு அந்த பட்டன் நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு கிளிக்னு ஒரு மெத்தட் இருக்கு. டைம் ஸ்லீப் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி நீங்கள் ஸ்லீப் போடணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஸ்லீப் போடணும்னா அதுவே ஓப்பன் மாதிரி டக்கு டக்குன்னு பண்ணிட்டு அதுவே க்ளோஸ் ஆகிடும். என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஸ்லீப் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ எப்படி ஒரு டெஸ்ட்டில் இன்ட்ராக்ஷன் நடக்கணுங்கிறத நீ எப்படி எழுதலாம்னா, நீ இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவ, இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அந்த இன்புட் பாக்ஸை கண்டுபிடிச்சி டைப் பண்ணுவேன் கரெக்டாக. ஸோ அந்த இன்புட் பாக்ஸை கண்டுபிடிக்கிறது வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ அந்த இன்புட் பாக்ஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கணும். நெக்ஸ்ட் இடத்துல டைப் பண்ணுறது, கீ ஸ்ட்ரோக் சென்ட் பண்ணுறது, அதுக்கு சென்ட் கீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவேன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் பட்டன் மறுபடியும் தேடுவேன் கரெக்டாக. ஸோ அந்த பட்டனை தேடி இருக்கிறதுக்கு மறுபடியும் பட்டனோட ரெஃபரன்ஸ் வேணும், ஃபைண்ட் எலிமெண்ட். ஸோ கிளிக் பண்ண போகிறேன். இவ்வளோ. இப்போ இதுவும் ஒரு சிம்பிளான செலினியம் ஸ்கிரிப்ட். சேம், இது எல்லாமே சேம் தான். வெப் டிரைவர் இன்புட் பண்ணுறோம், சேம் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம், நெக்ஸ்ட் விண்டோ மேக்ஸைஸ் பண்ணுறோம், கடைசியில் குவிட் பண்ணுறோம். இது எல்லாமே சேம். நடுவில் இருக்க இந்த இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். இதுதான் நம்ம ஆக்டுக்கான பார்ட். இப்போது ரன் பண்ணுறது எப்படி, பைத்தன் 3 இது வந்து interact test.py. ஸோ உனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். ஃபுல் ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் இப்போ பாரு டைப் ஆகும், கீ ஸ்ட்ரோக்ஸ் சென்ட் ஆயிடுச்சு. இப்போது பட்டன் கிளிக் ஆகி ஆட் ஆயிடுச்சு. இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சு சார்? ஸோ இது ஒரு சிம்பிளானது. இப்போது நம்ம பண்ணிட்டோம், பட் ஆக்சுவலாக ஆட் ஆசை இல்லைன்னா நம்ம விஷுவலாக பார்க்காம எப்படி தெரியும் அந்த எலிமெண்ட் வந்து உங்கள் HTML ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுன்னா அது ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணிட்டோம், ஆட் இந்த ஈவெண்ட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. அது ஆக்சுவலாக ஆட் ஆசை இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நீ ஆட் பண்ண கிளிக் பண்ணால் ஆட் ஆகணும் அவசியம் கிடையாது கரெக்டாக. சில டைம் ஆட் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் கோட் சரியாக ஒர்க் ஆகுதுன்னா உனக்கு ஆட் ஆகாது. எப்படி வெரிஃபை பண்ணுவேன், அந்த HTML உனக்கு விஷுவலாக தெரியணும். இங்கே விஷுவலாக நீ பார்க்க முடியாது, பட் இன்ஸ்டட் அந்த விஷுவலாக இருக்கிறது என்ன இருக்கும், ஒரு HTML கோடாக தான் உனக்கு இன்ஸ்டர்ட் ஆகிருக்கும் கரெக்டாக. இப்போ உனக்கு காட்டணும்னா இந்த ஃபைலில் பார்த்தோம்னா இப்போது இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு கோட் தெரியும். ஓகேவா? இந்த கோடில் வந்து ஒரு ஆக்சுவல் HTML கோடு வந்து தெரியும். இப்போது நீங்கள் டைப் பண்ணிட்டு ஆட் டாஸ்க் கொடுக்குறேன். சப்போஸ் இந்த ஆட் டாஸ்கோட ஃபங்க்ஷன் நான் செட்டே பண்ணல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போதைக்கு டெம்பரரி டிசேபிள் பண்ணுறேன். இந்த script.py இருக்குல்ல, ஸ்கிரிப்டை லிங்கே பண்ண விட்டுலாம். ஓகேவா? அது சிம்பிளாக போயிடும். இந்த ஸ்கிரிப்டை நான் லிங்கே பண்ணல. சரியா? இப்போ இந்த ஸ்கிரிப்ட் நான் லிங்கே பண்ணல. ஓகே, ஸ்கிரிப்ட் நான் லிங்க் பண்ணல. ஒரு டைம் ரீலோட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சேஞ்ச் ஃபோல்டாக இருக்குது. இப்போ நான் அந்த ஸ்கிரிப்டை லோடே பண்ணல. ஓகேவா? JS ஃபைலில் கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆட் டாஸ்க் கொடுத்தேன்னா எனக்கு ஒன்றுமே நடக்காது கரெக்டாக. நான் எப்படி வெரிஃபை பண்ணுவேன்? இப்போ சப்போஸ் நான் அந்த ஸ்கிரிப்டை லிங்க் பண்ணாமல் லிங்க் பண்ணியிருந்தேன்னா இது ஒரு லாஜிக்கல் எரர் கரெக்டாக. நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதியிருப்போம், நம்ம ஃபைலில் போட மறந்துருப்போம். அப்போ என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. நான் டெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ரன்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நான் என்ன பண்ணுவேன். இப்போ ஸ்கிரிப்ட் லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஆட் டாஸ்க் கொடுக்குறேன், டாஸ்க் ஆட் ஆயிடுச்சு. கூடவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, இப்போ இனிஷியலாக உனக்கு இங்கே அந்த எலிமெண்ட்டில் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ உனக்கு
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. நீ ஆட் பண்ணுற உனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த டாமில் வந்து உனக்கு புதுசாக ஒரு எலிமெண்ட் கிரியேட் ஆகி அந்த எலிமெண்ட்டுக்கோட ஒரு மார்க்டவுன் கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த மார்க்டவுன் இருக்கா நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உனக்கு என்ன வந்துடும், வெரிஃபை பண்ணிக்கலாமா? ஸோ அப்படி தான் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். சரியா? இதுக்கு வந்து கோடு பார்த்தோம், இதுக்கு வந்து நம்ம கோடு பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப், வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணலாம்னா சேம் இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் சேம் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? ஒரே நிமிஷம். அசர்ட்கான கோடு இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக பண்ணியிருந்தோம். கடைசியாக என்னது கிளிக் பண்ணுற வரைக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிரைவரில் டாஸ்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக? இதுக்குள்ளே நமக்கு என்ன ஆக போகுது, லிஸ்ட்டை வந்து அந்த இது வந்து ஆட் ஆக போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ளே தான் நமக்கு எலிமெண்ட்ஸ் ஆட் ஆக போகுது. எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இதுதான் உங்களோட கோடு கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோடில் வந்து நீ தான் லாஜிக்கல் எழுதிருப்ப. அப்போ உனக்கு தெரியும் எங்கே ஆட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், டாஸ்க் லிஸ்ட்டை வாங்கிட்டு என்ன செக் பண்ணலாம், எல்லா எலிமெண்ட்ஸும் வாங்குறோம். பை டேக் நேம்ங்கிறது என்ன பண்ணணும்னா, கெட் எலிமெண்ட் பை டேக் நேம் என்ன கொடுக்கும், ஒரு அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுக்கும் விச் மேட்சஸ் திஸ் டேக். அப்போது இது வந்து எல்லைன்னு இருக்க எல்லா டேக்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸும் இப்போ இதுதான் ஒரு எல்லை எலிமெண்ட். இன்னொரு எல்லை எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், இப்போ 2 எல்லை எலிமெண்ட்ஸ். கரெக்டாக? அப்போது கெட் எலிமெண்ட்ஸ் டேக் நேம் என்ன பண்ணுன்னா, இந்த டேக் மேட்ச் ஆகாத எல்லா எலிமெண்ட்ஸும் நமக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும், ஒரு அறையில் கொடுக்கும். இப்போ நம்ம இப்படி வாங்குறோம். நீ வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற, நெக்ஸ்ட் வந்து அந்த டாஸ்க்லேருந்து டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற. டாஸ்க்ஸ் ஆஃப் ஜீரோவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன் டாஸ்க்ஸ் ஆஃப் ஜீரோனா, நம்ம இந்த டெஸ்ட்டில் நமக்கு என்ன தெரியும், ஒரு எலிமெண்ட்டே ஆட் பண்ண போகிறோம் நமக்கு தெரியும். ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணோம்னா அது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக தான் ஆட் ஆகும். அப்போ ஒரு அறையில் அதோட இண்டெக்ஸ் வந்து 0 இருக்கும். ஸோ அதோட டெக்ஸ்ட் எடுக்கிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட டெக்ஸ்ட் 0th எலிமெண்ட்டோட டெக்ஸ்ட் எடுத்தோம்னா, டெக்ஸ்ட்டுங்கிறது இது ப்ளஸ் அதோட இன்னர் நெஸ்டட் எலிமெண்ட்ஸோட டெக்ஸ்ட்டும் சேர்த்து வரும். சரியா? இப்போது அந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட மீனிங் என்ன, அந்த எலிமெண்ட் இருந்துச்சுன்னா தான் டாஸ்க்ஸ் ஆஃப் ஜீரோவே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? அப்போ தான் உனக்கு என்ன ஆகும், அதோட டெக்ஸ்ட்டே நீ எடுக்க முடியும். விச் மீன்ஸ் தட் உனக்கு என்னது, அந்த டெக்ஸ்ட் இருக்கும். நீ இன்னும் ஷோர் ஆகணும்னா நீ என்ன டைப் பண்ணியோ பை மில்க் அது வந்து அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கணுமா? கரெக்டாக? ஸோ இதுதான் அசர்ட் ஸ்டேட்மெண்ட். அசர்ட் என்ன பண்ணுன்னா, நீ சொல்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருந்துச்சுன்னா ஓகே, அது கீழே இருக்க கூட ரன் பண்ண விடும். ஓகேவா? அதுவே நீ சொல்கிற இது வந்து நீ சொல்கிற கண்டிஷன் பாஸ் ஆகலை அப்படின்னா ஒரு எரர் வந்து அங்கேயே நின்றுடும். ஸோ அசர்ட் வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. நீங்கள் இங்கே செக் பண்ணுறது வந்து நீங்கள் செக் பண்ணுறது வேலிடாக இருந்துச்சுன்னா தான் இதுக்கப்புறம் கோடு ரன் ஆகணும் அப்படின்னா நீ அசர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதுக்கு அசர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணலாம் அந்த டெஸ்ட்டை. பேட் டாஸ்க் கிளிக் பண்ணியிருக்கும், அவனுக்கு ஆட் ஆகிருக்காது. ஓகேவா? இப்போது இதுக்கு மேலே நமக்கு ஃபெயில் ஆகிருக்கும். இங்கே யாரும் வந்துருச்சா, லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச்.
ஏன் அந்த எரர் வந்திருக்கு? பிகாஸ் இந்த ஸ்கிரிப்டை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். அதனால எலிமெண்ட் ஆடே ஆயிருக்காது. நீ அப்போ எலிமெண்ட்டை வாங்க நினச்சி இங்கே இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இங்கே நீ இது பண்ணுறப்ப உனக்கு என்ன இருக்கும்? எரர் வந்துடும். சரியா? இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக, அதாவது சப்போஸ் வேறு ஏதாச்சும் எலிமெண்ட் ஆட் ஆகிடுச்சுனாலும் உனக்கு இங்கே வரப்போ கண்டிப்பாக எரர் வந்துருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம இதை வந்து ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்ல போட்டு நம்ம ட்ரை கேட்ச்சில் போட்டு ஃபைனலியில் வந்து டிரைவரோட குவிட் போடணும். ஏன்னா அப்போ தான் உங்களோட டிரைவர் வந்து கரெக்டாக டிஸ்போஸ் ஆகும். இல்லை நீ வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு கன்சர்ன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது, நீ என்ன பண்ணணும், இது ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ட்ரை. ஓகேவா? நீ கேட்ச் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா அசர்ஷன் எரர் வந்தால் நல்லது தான், நமக்கு தெரியும் எங்கே நம்மளுக்கு எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபைனலி போட்டுக்கலாம். ட்ரை ஃபைனல் என்ன பண்ணுது, இப்போ செக் பண்ணி பார்க்கும் இது கிடைக்குதா இல்லையான்னு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எரர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? சப்போஸ் இங்கே எங்காச்சும் எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் வந்து உங்களோட ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி டிரைவர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி அப்ரப்டாக நிற்காது. டிரைவர் க்ளோஸ் ஆகாமல் இங்கே எரர் வந்து அப்படி நிற்கிற மாதிரி நிற்காது. ஓகேவா? இது புரிஞ்சுல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டிரைவரை இனிஷியலைஸ் பண்ணணும். டிரைவரை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம், வெப் டிரைவர் டாட் எந்த ப்ரௌசரோட டிரைவரோ அந்த டிரைவர் அப்புறமா நம்ம ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும், அந்த யூஆர்எல் பார்த்துக்குவோம். ஸோ அந்த நம்ம இங்கே பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ரௌசர் ஃபுல் ஸ்க்ரீன் வேணா பண்ணிக்கலாம், இல்லை விட்டுருலாம். நெக்ஸ்ட் ஒரு டாஸ்க் இருக்குல்ல, நெக்ஸ்ட்டு ஆக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஆக்ட் கீழே வரும். இது எல்லாமே ஒரு ஆக்ட் கீழே வரும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஆக்ட் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இன்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நீ டெஸ்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நீ டெஸ்ட் பண்ணுறக்கு நீ என்ன பண்ணுற, வெரிஃபை பண்ணுறக்கு அந்த எலிமெண்ட்ஸை வாங்குற, செக் பண்ணி பார்க்குற. செக் பண்ணி பார்த்துட்டு பாஸ் ஆச்சுன்னா சூப்பர், பாஸ்ன்னு வரும். இல்லைன்னா உனக்கு குவிட் பண்ணுற. பாஸ் ஆச்சுன்னா குவிட் பண்ணுற, பாஸ் ஆகலாம் குவிட் பண்ணுறது ஃபைனலி பிளாக். இப்போ நான் அன்கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஆட் டாஸ்க் கொடுத்தா ஆட் ஆயிடுச்சு, வெரிஃபை ஆகிருக்கும். இப்போ க்ளோஸ் ஆகும். இப்போ டெஸ்ட் பாஸ்ன்னு வந்துச்சு. டெஸ்ட் பாஸ் வந்துச்சா? இப்போ நம்ம பிரிண்ட் ஃபவுண்ட் டாஸ்க் இருக்குல்ல, இந்த டாஸ்க் டெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாரு. பை மில்க், அதுக்கப்புறம் டெலீட். பை மில்க் சரி இங்கேருந்து வந்திருக்கு. அது பை மில்க் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் லிஸ்ட் எலிமெண்ட் டெக்ஸ்ட். டெலீட் வந்து அவரோட இன்னர் எலிமெண்ட் டெக்ஸ்ட்ல. ஸோ அதுவும் சேர்ந்து வரும். அதாவது தான் நியூ லைன் அதுவும் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவல் அசெட் பண்ணுறோம். அதாவது நீ கொடுத்த ஆக்சுவல் எலிமெண்ட் ஆட் ஆகுன்னு பார்க்கறதுக்கு அந்த எலிமெண்ட் இருக்க டெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஆக்சுவல் நம்ம கிடைச்ச டெக்ஸ்ட்டில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இப்படி இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணுறோம், இல்லை ஃபெயில் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் இது ஒரு டெஸ்ட், சிங்கிள் டெஸ்ட். ஓகே, எனி டவுட்ஸ் இன் திஸ்? இது புரிஞ்சா? இது புரிஞ்சுன்னா போதும், வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. சின்ன சின்ன விஷயம் மட்டும் இருக்கு, மற்ற எல்லாமே இதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ நீ மல்டிபிள் டெஸ்ட் எழுதுன்னு வச்சுக்கோங்க. நீ மல்டிபிள் டெஸ்ட் எழுதணும்னா நீ எதிர் மல்டிபிள் டெஸ்ட்டை இங்கேயே போட்டு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ட்ரை கேட்ச் பிளாக் ஒரு சிங்கிள் ஃபைல்லையே போட்டு இப்போ இன்னொரு டெஸ்ட் எழுதணும்னு வச்சுக்கோ. சப்போஸ் ஆட் எலிமெண்ட் எம்டி டெக்ஸ்ட்டாக கொடுத்து ஆட் ஆகிக்கலாம் செக் பண்ணுறது. நீ ஒவ்வொரு டெஸ்ட்டும் தனித்தனியாக நீ ட்ராக் பண்ணணும். கரெக்டாக ஆட் ஆச்சுன்னா அதுக்கு பாஸ்டாக ஃபெயிலான்னு போடணும். சப்போஸ் எம்டி டெக்ஸ்ட் போட்டு வந்துச்சுன்னா உனக்கு எம்டி டெக்ஸ்ட் ஆட் ஆகாமல் இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணணும்.
கரெக்டா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இதை வந்து ஒரே இதில் போட்டு அதுவும் ஒரே மாதிரி எழுதுறப்போ உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்கும், ஈஸியாக இருக்காது. நீ கோட் எழுதுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃபைல்லையும் போய் ரன் பண்ணி எல்லா ஃபைலையும் ரன் பண்ணணும் கரெக்டாக தனித்தனியாக. இது ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா PyTestனு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ PyTest வந்து ஒன்றும் இல்லை, பிப் இன்ஸ்டால் அதே மாதிரி இப்போ நான் பைத்தனை சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? செலீனியம் நிறைய லாங்குவேஜில் இருக்குது, பட் பைத்தனில் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணினாலும் டெஸ்டிங் இஸ் எக்ஸாக்ட் சேம். நீ டெஸ்டிங்கில் எந்த சேஞ்சஸுமே வராது. இதே ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீ HTML பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக இப்போ ஒரு ரியாக்டில் பண்ண ஆப்பை கூட நீ டெஸ்ட் பண்ணலாம், ஒரு பேக் எண்டில் பண்ண ஆப்பை கூட டெஸ்ட் பண்ணலாம். இதே எக்ஸாக்ட் ஸ்கிரிப்டை வச்சு டு டூ லிஸ்ட் இதே ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா. என்ன ஒரு கண்டிஷன், உனக்கு எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதே ஐடி இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அது உடனே வந்து டிஃப்ரென்ஸ். அதுக்கு எல்லாமே அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா இதே கோட் வந்து ரன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ டெஸ்டிங் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் யூ யூஸ். சரி, இப்போ வந்து ஸோ PyTest இன்ஸ்டால் பண்ணியாச்சு. PyTest எப்படி ஒர்க் ஆகும்னா, PyTestக்கு வந்து நீ வந்து அதுவே தானாக ஃபைலை கண்டுபிடிச்சிக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நான் இந்த ஃபோல்டரில் இருக்கேன், இந்த ஃபோல்டர்லேருந்து வெறும் PyTest டைப் பண்ணுறேன். நான் ஸ்டார்டிங்கில் பண்ணி காமிச்சிருக்கேன். வெறும் PyTest டைப் பண்ணி என்டர் டைப் பண்ணால் நான் எந்த இன்புட்டுமே கொடுக்கல PyTestக்கு, அதுவே தானாக என்ன பண்ணிடுச்சு, நீங்கள் கலெக்டட் 6 ஐட்டம்ஸ் வந்துருக்கு கரெக்டாக. கலெக்டட் 6 ஐட்டம்ஸ் தான் மீனிங் என்னன்னா 6 டெஸ்ட் கேசஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்பை தான் இந்த ஃபைல் தான் எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சிருக்கு, ஓகேவா? இதில் எப்படி PyTest கண்டுபிடிச்சு, இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன், Ctrl+C கேன்சல் பண்ணுறேன். இதில் எப்படி PyTest தெரிஞ்சிச்சு அப்படின்னா, PyTest வந்து ஒரு கன்வென்ஷன் தான் ஃபாலோ பண்ணும். உங்களோட எல்லா டெஸ்ட் ஃபைலும் டெஸ்ட்டுங்கிற டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் இந்த ஃபார்மேட்டில் நேம் ஆயிருக்கணும் ஒரு டெஸ்ட் ஃபைல். இந்த டெஸ்ட் ஃபைலுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு டெஸ்ட்டும் டெஸ்ட் கேசஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த டிரைவருங்கிறது வந்து இன்புட்டாக வரும், ஓகேவா? ஃபங்க்ஷன் நேமில் வந்து மறுபடியும் ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் இருக்கும், சரியா? இதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஆக்சுவல் ஃபங்க்ஷன் நேம். இந்த மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் எழுதியிருந்தையோ அத்தனை ஃபங்க்ஷனை அது எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து இதை பற்றி நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன், 3 ஃபங்க்ஷன், 4 ஃபங்க்ஷன், 5வது ஃபங்க்ஷன், கடைசியில் 6வது ஃபங்க்ஷன். இதுக்கு மேலே ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ அதுவே தானே என்ன பண்ணிக்குன்னா, இப்போ 2-3 டெஸ்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா 2 டெஸ்ட் ஃபைலையும் சேர்த்து 2யுமே எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு ப்ரொவைடட் தட் டெஸ்ட் ஃபைலோட நேம் வந்து வில் ஸ்டார்ட் வித் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர். அதே மாதிரி உள்ள இருக்க டெஸ்ட் கேஸ் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர்னு ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி இருக்க அதுவே தானாக பார்த்து கலெக்ட் பண்ணிக்கும். கலெக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் கேஸஸை ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி அதுவே ரன் பண்ணிக்கும். இப்போ நம்ம பார்த்த டெஸ்ட் வந்து இதுதான். என்ன பண்ணுச்சு, டாஸ்க் இன்புட் பட்டனை வந்து பார்த்தோம். இன்புட் பட்டனை பார்த்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணோம். அப்புறமா டாஸ்க் பட்டனை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வெரிஃபை பண்ணுறோம், கரெக்டாக? சரியா? வெரிஃபை பண்ணுறோம். இங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலி நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும் கூட அவசியம் கிடையாது. என்ன பண்ணால் போதும், நீ அப்ளை டெஸ்ட் பண்ண போய் அதே டெஸ்ட் கோட போட்டால் கூட போதும். இந்த இதெல்லாம் போடாமல் நீ என்ன பண்ணலாம், இந்த நம்ம வாங்கணும் பார்த்தியா அந்த எல்ஐ எலிமெண்ட் இருக்குல்ல, எல்ஐ எலிமெண்ட்டு டெக்ஸ்ட் 0 வாங்கி அசர்ட் பை மில்க்குன்னு அந்த டெக்ஸ்ட் போட்டோம்னாலும் வரும், ஓகேவா? பட் ஐடியா இதுதான். இப்போது இங்கே 2 விஷயம் காணும். ஒன்று வந்து டிரைவரோட இனிஷியலைசேஷன், டிரைவரோட க்ளீனிங், கரெக்டாக குவிட் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு செட்டப் அண்ட் டியர் டவுன் தான் நம்ம பார்த்தோம்ல. இனிஷியலாக ஒரு டெம்ப்ளேட் பார்த்தோம்ல, இந்த செட்டப் டெஸ்ட்.py, அதில் என்னென்ன இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே நம்மளோட டிரைவரில் போட்டுருவோம். அதாவது இனிஷியலைசேஷன் அண்ட்
கடைசியில் நீ க்ளீன் பண்ணுறக்கான கோடு எல்லாமே டிரைவரில் இருக்கும். ஒன்ஸ் உங்களோட டிரைவர் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிரைவரை நீ ஈல்டு பண்ணுவ. ஸோ சேம் டிரைவரை ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுற, நெக்ஸ்ட் அந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறதுக்கான இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுற, ஓப்பன் பண்ணிட்டு டிரைவரை ஈல்டு பண்ணுற. இந்த ஈல்டு பண்ண டிரைவர் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு உன் PyTest என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃபஸ்ட் டெஸ்ட் கொடுக்கும். முடிச்சோன்னே அந்த டிரைவரை குவிட் பண்ணிடும். ஸோ உங்களோட ப்ரௌசர் க்ளோஸ் ஆயிடும். மறுபடியும் இன்னொரு டைம் உனக்கு என்ன பண்ணும், இந்த இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த டிரைவரை ஈல்டு பண்ணும். டிரைவரை ஈல்டு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், மறுபடியும் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு இந்த டிரைவரை இன்புட்டாக கொடுக்கும். அடுத்த டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். கடைசியில் இங்கே மறுபடியும் கோட் வந்து குவிட் ஆயிடும். இதே மாதிரி எல்லா டெஸ்ட் கேஸும் பண்ணும். இப்போ இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு ஃபிக்சர் மெத்தட்னு சொல்லுவாங்க. அனோட்டேஷன் வந்து இது வந்து அனோட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு மேலே @ போட்டு இந்த PyTestக்குள்ளே ஃபிக்சருங்கிற ஒரு அனோட்டேஷன் இருக்குது. நம்ம ஜாவாவில் வந்து இதை ஓவர்ரைடு அனோட்டேஷன்ஸ் சொல்லுவோம். இதை பைத்தனில் வந்து ஆக்சுவலாக அனோட்டேஷன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பைத்தனில் வந்து டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷன் மேலே இருக்க ஒரு ரேப்பர் மாதிரி. சரியா? ஸோ PyTest எப்படி உட்காந்து புரிஞ்சா, PyTest என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்டு ஃபைல் நேம் வந்து test_, ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு ஆக்சுவல் ஃபைலுக்கு இருக்க டெஸ்ட் கேசஸ்லாம் என்ன ஆகணும், test_, ஸ்டார்ட் பண்ணி டிரைவரை இன்புட் எடுத்துக்கும். அடிஷனல் இன்புட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்டாக நமக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து உன் டிரைவர் இனிஷியலைசேஷன் பண்ணுறது, அப்புறம் கடைசியில் க்ளோஸ் பண்ணுறது வந்து தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ என்ன பண்ணணும், மேலே டெக்கரேட்டர் போடணும், @pytest.fixture. அதில் என்ன பண்ணினா செட்டப் பண்ணிட்டு உன் டிரைவர் ஆப்ஜெக்டை ஈல்டு பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கடைசியில் குவிட் பண்ணிடுவேன். இப்போ இந்த ஒவ்வொரு டைமும் உன்னோட PyTest வந்து உன் ஈல்டான டிரைவர் எடுத்து ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கு இன்புட்டாக கொடுத்து, ஒவ்வொரு டைமும் புதுசாக டிரைவரை எடுத்து இன்புட்டாக கொடுத்து இது பண்ணும். இப்படி தான் உங்களோட PyTest வந்து ஒர்க் ஆகும். அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் க்ளீனாக இருக்கும். அதாவது அப்படியே ஒரு டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட் மட்டுமே பார்த்தோன்னா உனக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீ செட்டப் பண்ணி டேர் டவுன் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை டைம் ஃபைல் ரொம்ப பெருசாக போயிருக்கும். உங்கள் கமெண்ட்டு இதுக்கு அதனால பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லைனாலும் பெருசாக இருந்திருக்கும். இங்கே வந்து இது நல்லா ஆட்டோமேட்டிக்காக இது ரொம்ப க்ளீனாக இருக்குது. கரெக்டாக கூடவே என்னென்னா, இப்போ ஒவ்வொரு டெஸ்ட் கேஸும் தனியாக செப்பரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த எல்லா டெஸ்ட் கேஸும் நீ PyTestன்னு ஒரு வார்த்தை டைப் பண்ணினா இந்த PyTestே கண்டுபிடிச்சி அது ரன் பண்ணிடும். நீ ஒவ்வொரு புதுசாக ஒவ்வொரு டெஸ்ட் கேஸும் தனி ஃபைலில் போடணும் அவசியம் கிடையாது. அதை நீ எல்லாத்தையும் ரன் பண்ண அவசியம் கிடையாது. நீ நீ மறுபடியும் மேனுவல், நீ எப்போல்லாம் உனக்கு ஒரு மேனுவல் ஒர்க் வருதோ மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுற மாதிரி நீ மறப்ப. பட் PyTest இது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துரும். சரியா? இதுதான் PyTest. ஓகே ஓகே. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸஸில் இது என்னென்னா, இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்க இந்த கோட் இருக்குல்ல, இந்த கோடை நீ எடுத்து போட்டிருந்தீனாலும் உனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த எக்ஸாக்ட் கோடை நம்ம இங்கே போட்டிருந்தோம்னாலும் இதுவும் ஒர்க் ஆகும். பட் இங்கே வந்து இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ ஒன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணினா உனக்கு சில டைம் டிலே ஆகும். கரெக்டாக அந்த ஆக்சுவலாக அந்த டாமில் போய் இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ வெப் டிரைவரை ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அப்படிங்க. அப்போ வெப் டிரைவர் வெயிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு ஒரு டிரைவர் இன்புட் கொடுத்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி இது ஆக்சுவலி செகண்ட்ஸாக எனக்கும் கரெக்டாக தரல, நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஒரு நிமிஷம். வெப் டிரைவர் டைம் அவுட் ஃப்ளோட். ஓகே, இது என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு நீ சொல்கிறேன். இப்போது இந்த வெயிட் இதை நீ பண்ணினா உனக்கு வெப் டிரைவர் வெயிட் பண்ண ஆரம்பிச்சுன்னு கிடையாது. நீ இந்த வெயிட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்க, அவ்வளோதான். நீ இந்த வெயிட் ஆப்ஜெக்டில் அன்டில் சொல்லணும், எது வரைக்கும் நீ வெயிட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ எது வரைக்கும் வெயிட் பண்ண ட்ரை பண்ண போதுன்னா, ஈஸிங்கிறது பார்த்தோன்னா எக்ஸ்பெக்டட் கண்டிஷன், அதாவது நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறியோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு நீ செக் பண்ணிக்கலாம் இன்பில்ட்டாக. அதுக்கு வந்து ஈஸின்னு ஒன்று இருக்குது. ஸோ
என்ன எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்? ஒரு எலிமெண்ட் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் எக்ஸ்பெக்டட் கண்டிஷனுங்க. எப்படி நீ செக் பண்ண போறோம்னா, நீ மறுபடியும் நம்ம அப்ளை செலக்ட் பண்ணோம்ல, ஃபில்டர் எலிமெண்ட்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம டேரெக்டாக இங்கே பார்த்தோன்னா ஃபில்டர் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுல, ஃபைண்ட் எலிமெண்ட்ஸில் செலக்ட் பண்ணுறதுக்கு பை டேக் நேம் அப்புறம் எல்ஐ கொடுத்தேன் கரெக்டாக. இங்கேயும் இங்கே பை டேக் நேம் கொடுக்காம எக்ஸ்பாத், நம்ம எக்ஸ்பாத் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? அது என்ன பண்ணும், எக்ஸ்பாத்துங்கிறது ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல், HTML ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்எம்எல் கரெக்டாக. மார்க்டவுன் ஃபைலில் வந்து இந்த எக்ஸ்பாத் என்ன பண்ணும், டாப் வந்து சர்ச் பண்ணும் ஒரு லிஸ்ட் எலிமெண்ட்டுக்காக. அந்த லிஸ்ட் எலிமெண்ட்ல டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டில் இந்த பை மில்க் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும் கரெக்டாக. அப்படி இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அதான் இந்த எக்ஸ்பாத். ஞாபகம் வருதா? இது வந்து எந்த நோடு கண்டுபிடிக்கணும் அர்த்தம். இது வந்து ஒரு கண்டிஷன் கரெக்டாக. இந்த கண்டிஷனுக்குள்ள கொடுக்குற கண்டெய்ன்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இந்த எல்லைக்குள்ள, இப்போ எல்லை தான் இதோட கண்டெக்ஸ்ட் கரெக்டாக. ஸோ எல்லைக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் வந்து பை மில்க் வந்து கண்டெயின் பண்ணுதா, இட்ஸ் பை மில்க் அ பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் இன்சைட் திஸ் எல்லை எலிமெண்ட் அப்படின்னு செக் பண்ணி பார்த்து கொடுக்கும். அப்படி ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த என்டையர் திங் வந்து ஒரு ட்ரூ மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் கரெக்டாக. ஸோ என்ன பண்ண போகிறோம் அல்டிமேட்டாக அப்படின்னா, உங்கள் வெப் டிரைவருக்கு மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸோட ஒரு வெயிட் வந்து இனிஷியலைஸ் பண்ணுற சரியா. இந்த வெயிட்டில் என்ன பண்ணுற, இந்த எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, பட் மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் தான் ஓகேவா. மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ்க்கு மேலே அப்போவும் உனக்கு இது வரலன்னா நீ வெயிட் பண்ணுறது நிறுத்திட்டு நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன் சரியா. ஸோ அதான் இது டெஸ்ட் பண்ணுற நீ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த எலிமெண்ட்டை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லாஜிக் மாறுது. பட் அகெயின் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சிம்பிளான லாஜிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்க மாதிரி ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கடைசியில் என்ன பண்ணுற, மறுபடியும் அதை வந்து டிஸ்பிளே ஆகான்னு செக் பண்ணுற. நெக்ஸ்ட்டு கடைசியில் நம்ம அப்ளை செக் பண்ண மாதிரி இதுதான் ஆக்சுவல் டெஸ்டிங். பை மில்க் அந்த டெக்ஸ்ட் வந்து நியூ டாஸ்கோட டெக்ஸ்ட், நியூ டாஸ்க்ங்கிறது இந்த எல்ஐ எலிமெண்ட், இந்த எலிமெண்ட் இருக்குல்ல, இந்த எலிமெண்ட் தான் நமக்கு கிடச்சிருக்கும். அந்த எலிமெண்ட்டோட டெக்ஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறது அங்கே இந்த மாதிரி ஓகேவா. இங்கே ஃபைண்ட் எலிமெண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் எலிமெண்ட் செக் பண்ணுறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்னால இந்த எக்ஸ்பாத் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது என்ன பண்ணும், நியூ டாஸ்கில் வந்துருக்கும் சரியா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு நெகட்டிவ் டாஸ்க்னது எம்டி டாஸ்க் வந்து ஆட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ மறுபடியும் டிரைவர் வந்து அதுவே இனிஷியலைஸ் பண்ணி வந்திருக்கும். இப்போ நீ இன்ட்ராக்ஷன் மட்டும் இல்லைனா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவ, பட்டன் பார்த்துப்ப, நீ டெக்ஸ்ட் எதுவுமே சென்ட் பண்ணுறாம கிளிக் பண்ணுற ஓகே. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ எதுக்கு வெயிட் பண்ண போகிற, உனக்கு என்ன தெரியும், நீ வந்து ஒரு எம்டி டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு அலர்ட் வரும்னு தெரியும் கரெக்டாக. இப்போ உங்களோட வெயிட்டிங் கண்டிஷன், எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் வந்து அலர்ட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுற. அலர்ட் வந்துருச்சுன்னா அலர்ட்டில் என்ன பண்ணுற, ப்ளீஸ் என்டர் டாஸ்க்னு கொடுக்குற, அது இருக்கான்னு செக் பண்ணுற. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு அலர்ட்டை வந்து என்ன பண்ணுற, அக்செப்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுற. இது வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா உங்கள் டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் மிச்ச டெஸ்ட்டும் ஓகே. ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்னு மார்க் பண்ணுறதுக்கு எப்படி கம்ப்ளீட் மார்க் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் நமக்கு வேணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம புதுசாக தானே ஆட் பண்ணுறோம், புதுசாக நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம் கரெக்டாக. புதுசாக வெப்சைட் ஓப்பன் பண்ணுறப்போ இப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட்டுங்கிறதுனால டேட்டா இருக்காது, அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் அட்லீஸ்ட் ஒரு டேட்டா வேணும். ஸோ டேட்டா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வெப் டிரைவர் போட்டு எலிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அந்த எலிமெண்ட்டை நீ எப்படி கம்ப்ளீட்டடாக இல்லையான்னு செக் பண்ணுவேன், கிளிக் பண்ணினா தான் கம்ப்ளீட் ஆகும் கரெக்டாக. நம்ம பார்த்தோம்ல, இங்கே போயிட்டு இங்கே கிளிக் பண்ணினா உனக்கு கம்ப்ளீட்டட்னு மாறிச்சுன்னா இங்கே கிளாஸ் நேம் வந்து கம்ப்ளீட்டட் வருது. ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்ணப்போ, ஸோ அசர்ட் கம்ப்ளீட்டட் இன் task.mark get attribute class. ஸோ டாஸ்க் டு மார்க்ங்கிறது இந்த எல்லா எலிமெண்ட்டை வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த எலிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்,
கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட்டை வாங்கி அதோட டேட்டாவில் கம்ப்ளீட்டட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது என்ன பண்ணும், இந்த எல்லா எலிமெண்ட்டோட கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட்டை வாங்கி அந்த கிளாஸுங்கிற ஆட்ரிபியூட்டில் கம்ப்ளீட்டட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். ஓகேவா? ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நீ எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிற சிம்ப்ளிமெண்ட் பண்ணுற, இங்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பார்ட் வந்து எப்படி நீ வெரிஃபை பண்ண போகிற ஒரு டெஸ்ட் பாஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது. அது ஒன்று தான் கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். பட் நீ ஒன்ஸ் நீ மல்டிபிள் டெஸ்ட் எழுதுற பழகிட்ட அப்படின்னா உனக்கு நேச்சுரலாக தோண ஆரம்பிக்கும், இதெல்லாம் ஒரு நல்ல வே ஆஃப் டெஸ்டிங் வெரிஃபைங் அப்படின்னு சொல்லி. நீ எப்படி கற்றுக்கல அப்படின்னா ஒன்றும் இல்லை, ChatGPT கொடு, ஏதாச்சும் ஒரு ஜெமினியோ ChatGPT கொடுத்து ஒரு சாம்பிள் வெப்சைட் எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம், எப்படி நம்ம சில கண்டிஷன்ஸ் வச்சு இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது டெஸ்ட்டில் அப்படின்னு கேட்டுப்பார், உனக்கு கொடுக்கும். ஓகேவா? கடைசியில் நம்ம வந்து சேம் எங்கே வந்து பைடெஸ்ட் ரன் பண்ணணும், இந்த டெஸ்டிங் இந்த ஸ்கிரிப்டிங் இருக்கோ, இந்த index.html இருக்குல்ல அது எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து இந்த ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே. ஃபார்ம் ஒன்று இருக்கு. ஃபார்ம் வந்து இது ரொம்ப சிம்பிள். இப்போது நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணுறோம், எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணுறது, அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்மளே எழுதிட்டு இருக்கோம். கரெக்டாக? இதில் பார்த்தோன்னா நம்மளே தான் அந்த எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு, அப்புறமா அந்த எலிமெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்மளா வந்து மேனுவலாக எழுதிட்டு இருக்கோம். இங்கேயும் நீ அதை எழுதுவ. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சப்போஸ் உங்களோட கோடோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணுற, உங்களோட இன்புட்டோட ஐடி இருக்குல்ல, அதை வந்து டாஸ்க் இன்புட்டுக்கு பதிலாக வெறும் இன்புட்னு மாற்றுற, இல்லை வேறு ஏதாச்சும் மாற்றுற. இப்போ பட்டனோட நேம் வந்து ஆட் டாஸ்க்கு பதிலாக பட்டனுக்கு பதிலாக வேறு எதாவது மாற்றுற, இது லிஸ்ட்டில் போடுறதுக்கு பதிலாக டிவ்வில் போடுற. அப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லாமே மாறி இருக்கும். கரெக்டாக? நீ எலிமெண்ட்டை ரிட்ரீவ் பண்ணுற விதம் எல்லாம் மாறி இருக்கும். இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஜோட சம்மந்தப்பட்ட விஷயம், டெஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. உன் டெஸ்ட்டோட ஸ்டெப்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ எப்படி அதை ரிட்ரீவ் பண்ண போகிறங்கிறது தான் டிஃப்ரெண்ட்டாக ஆக போகுது. கரெக்டாக? எந்த ஆட்ரிபியூட்ஸ் வச்சு அந்த எலிமெண்ட்டை ரிட்ரீவ் பண்ண போகிற அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆகும். கரெக்டாக? ஒரு லாஜிக்கலாக சேமாக தான் இருக்கும். நீ எப்படி இந்த ஆட்ரிபியூட்ஸ் இல்லைனா இதை வந்து நீ ஐடென்டிஃபை பண்ணி ரிட்ரீவ் பண்ண போகிறவங்க மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். விச் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பேஜோட கண்டென்ட். கரெக்டாக? ஸோ அந்த பேஜோட கண்டென்ட்டை வந்து நம்மளோட டெஸ்டிங் ஸ்கிரிப்ட்ல இருந்து செப்பரேட் பண்ண போகிறோம். அதுதான் பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். நீ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பைத்தன் கிளாஸ் எழுதி அந்த பைத்தன் கிளாஸில் என்ன பண்ணிடுவ, எப்படி நான் இதை என்னோட பேஜில் என்ன இருக்கும், இந்த பேஜ் இருக்க இதில் எனக்கு எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபங்க்ஷன்ஸ் எழுதிடுவேன். ஸோ நீ ஒரே ஒரு சிங்கிள் பிளேஸில் மட்டும்தான் எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோங்கிறத எழுதியிருப்பேன். சப்போஸ் உங்களோட HTML அந்த பேஜோட ஸ்ட்ரக்சர் மாறிச்சினாலும் அந்த ஒரு இடத்துல நீ போய் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிள், நான் இதை வந்து டாஸ்க் இன்புட் பதிலாக வெறும் டாஸ்க் அப்படின்னு கொடுத்தேன்னா, என்னோட இந்த கிளாஸ் ஃபைலில் இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஆட் டாஸ்க் இருக்குல்ல, நான் டாஸ்க் இன்புட் எப்படி வாங்குறேன், டாஸ்க் இன்புட் வந்து பை ஐடி டாஸ்க் இன்புட்னு சொல்லி வாங்குறேன். இங்கே மட்டும் நான் டாஸ்க் இன்புட் பதிலாக ஐடி என்னவா இருந்துச்சு, நான் டாஸ்க்கு மாற்றினா டாஸ்க்கு மாற்றினா போதும். ஸோ ஒரு இடத்துல நீ மாற்றினா போதும். இதுவே நீ இப்படி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் பை ஐடி இப்படி வாங்கிட்டு இருந்தோம்னா நீ எல்லா பக்கமும் என்ன பண்ணணும், போய் மாற்றணும். கரெக்டாக? வேர்ஸ்ட் என்னென்னா, சப்போஸ் மல்டிபிள் டெஸ்ட் இருந்துச்சு, மல்டிபிள் டெஸ்ட் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா ஃபைல்லையும் போய் மாற்றணும், மறந்துடுவேன். கரெக்டாக? அதுக்கு தான் இந்த பை ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா? பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இது என்ன பண்ண போகுது, ஒரு பர்டிகுலர் பேஜில் எப்படி நீ இன்ட்ராக்ட் பண்ண போகிற அதை வந்து இந்த ஒரு இடத்துல அந்த லாஜிக் எழுதிடுவேன். என்னெல்லாம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து உன் டிரைவரை இனிஷியலைஸ் பண்ணுறது. முக்கியமான விஷயம், எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறோங்க இதுதான் லொக்கேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். லொக்கேட்டர்ஸ்னால் இப்போ ஏன்னா மெயினாக நம்ம 3 விஷயத்தான் இன்ட்ராக்ட் பண்ணிருந்தோம். ஒன்று வந்து டாஸ்க் இன்புட் ஃபீல்டு, நெக்ஸ்ட்டு அந்த ஆட் பட்டன் இருக்குல்ல அந்த பட்டன் ஃபீல்டு, அப்புறம் கடைசியில் டாஸ்க் லிஸ்ட்டு அந்த ஒரு எலிமெண்ட். கரெக்டாக? ஒரு எல்லை எலிமெண்ட்.
இது ஃபுல்லாக இன்க்ளூடிங் திஸ் delete பட்டன். இந்த delete பட்டன் நம்ம ஏன் தனியாக வாங்கலான்னு கேட்டோம்னா, delete பட்டன் தனியாக வாங்கினா என்ன ஆகும், ஒவ்வொரு எல்லை எலிமெண்ட்டுக்கும் மாறும் கரெக்டாக. இந்த எலிமெண்ட்டுக்கு delete பட்டன் இது, இந்த எலிமெண்ட் delete பட்டன் இது. ஸோ சேஞ்ச் ஆகும். அதுக்கு இன்ஸ்டன்ட் நம்ம இந்த எல்லை பட்டனை வாங்கிட்டு அதுக்குள்ளே நம்ம delete இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மட்டும் நம்ம ப்ரைமரியாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த 3 ப்ரைமரியை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த டாஸ்க் இன்புட். இது வந்து ஒரு டியூப்பிள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன க்ரைட்டீரியா வச்சு சூஸ் பண்ண போகிற, அந்த க்ரைட்டீரியா என்ன வேல்யூ மேட்ச் பண்ணும், இதை வந்து இங்கே கொடுத்துருவேன். இப்போது இனிஷியலைசர் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, உன் டிரைவரை செட்டப் பண்ண போகுது. சரியா, நீ இன்புட் வந்து ஒரு டிரைவர் கொடுத்துருப்ப, அந்த டிரைவர் வந்து வெயிட் பண்ணிக்கும். ஏன்னா அந்த டிரைவரை வச்சு தான் நீ ஒவ்வொன்றையும் இந்த ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் HTML ஃபைலுக்கு மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே டிரைவர் ஆப்ஜெக்ட் வச்சு தான் என்ன பண்ண போகிற, நீ வந்து ஆக்சஸ் பண்ண போகிற கரெக்டாக. ஸோ உனக்கு டிரைவர் ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ இந்த இனிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு டிரைவர் ஆப்ஜெக்ட் இன்புட் எடுத்துகிட்டு அதை வந்து செல்ஃப் டாட் டிரைவருங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகுது. இட் இஸ் பியூர்லி ஃபார் யூஸிங் த ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள் ஆன் டிரைவர். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த ஃபைலை லோட் பண்ணுறதுக்காக ஆட் டாஸ்க், நீ ஒரு டாஸ்க் நேமை இன்புட்டாக கொடுத்துட்டீங்கன்னா அதுவே என்ன பண்ணிக்கும், டாஸ்க்ஸை ஆட் பண்ணி கொடுத்துரும். அதேமாதிரி ஒரு டாஸ்க் எலிமெண்ட்டை எனக்கு வேணும் அப்போலாம் நான் என்ன பண்ணுவேன், அந்த டாஸ்க் எலிமெண்ட்டை நான் ட்ரீட் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க் எலிமெண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுன்னா டாஸ்க் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி கிளிக் பண்ணால் கம்ப்ளீட் மார்க் ஆகிடும், அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். டெலீட் பண்ணால் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு டாஸ்க் எலிமெண்ட்டை வாங்குறேன், டாஸ்க் எலிமெண்ட்டில் delete பட்டன் இருக்கும் கரெக்டாக. இந்த பட்டன் வாங்கி நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு அலர்ட் வந்துச்சுன்னா தான் இது வரும் கரெக்டாக. இதுவும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆக்சஸிங் த பேஜ் கரெக்டாக. ஸோ அந்த அலர்ட் வந்துச்சுன்னா அலர்ட் அக்செப்ட் பண்ணுவேன், இல்லை இது பண்ணிட்டு இந்த டாஸ்க் இருக்குல்ல, டாஸ்க்கை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். டாஸ்க்ங்கிறது இங்கே வந்து எந்த டாஸ்க் நான் delete பண்ணிக்கணும் அந்த டாஸ்க். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேஜில் நம்ம என்னென்ன ஆக்சஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் தனியாக ஒரு ஃபைல் எழுதிட்டோம், ஒரு கிளாஸ் போட்டு. ஓகேவா. இப்போ உங்களோட டெஸ்ட் ஸ்கிரிப்ட் பாரு. ஒரே நிமிஷம் சார்ஜ் தீரப்போன்னு நினைக்கிறேன், அப்படி கிளம்புறேன் நான். சரி. இப்போ உங்க டெஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளீனாக இருக்கும். என்னன்னா உன் டிரைவர் அப்படியே தான் இருக்கும் கரெக்டாக. உன் டிரைவரில் ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கும், மேக்ஸிமைஸ் விண்டோ, அப்புறம் டிரைவர் டாட் குவிட். ஒன்று மட்டும் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த கெட் அந்த ஃபைல் பார்த்துட்டு போகிறதுக்கு போட்டிருக்க மாட்டேன். அதுவும் நீ வேணால் இங்கே பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் இன் இந்த லோடுக்கு பதிலாக நீ அங்கேயே பண்ணியிருக்கலாம். ஓகேவா. ஸோ நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேஜுக்கு போகணும் கரெக்டாக. இந்த லோட் ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அந்த பேஜுக்கு போகிற. அகெயின் நீ இது இங்கே பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேயே போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணால் போதும், இந்த ஆட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டா போதும், அந்த டெக்ஸ்ட்டோட அதுவே ஆட் பண்ணி கொடுத்துரும். ஆட் பண்ணிவிட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஆட் பண்ணிட்டு நீ அந்த எலிமெண்ட் வாங்கணும்ல. ஸோ எலிமெண்ட் வாங்குறதுக்கு கெட் டாஸ்க் எலிமெண்ட் ஒன்று இருக்கும் கரெக்டாக. ஸோ கெட் டாஸ்க் எலிமெண்ட் வந்து அந்த எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவது. ஓகேவா. இப்போ அந்த எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணால் போதும். ஓகேவா. இல்லை அந்த எலிமெண்ட்டோட டெக்ஸ்ட்டில் வந்து பை மில்க் இருக்கான்னு அசெப்ட் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ சேம் டெஸ்ட் ஃபைல் தான். இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சஸிங் இட் டைரக்ட்லி நீ அந்த இந்த கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல, இந்த கிளாஸ் ஃபைலை வச்சு இதில் டிஃபைன் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நீ ஆக்சஸ் பண்ண போகிற. ஓகேவா. இதான் சின்ன டிஃப்ரென்ஸ். புரிஞ்சு. இப்போ கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆப் பார்க்கலாம். இதையும் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த டேரக்டரிக்கு போயிட்டு இந்த டேரக்டரியிலிருந்து வெறும் பை டெஸ்ட் ரன் பண்ணால் போதும், அதுவே இந்த டெஸ்ட்டாக இந்த ஃபைலை கண்டுபிடிச்சி இந்த டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணிடுறது. இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆப் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபுல் ஸ்டாக் ஆப்பில் ஒரு பேக் எண்ட் இருக்கும். இது ஒரு சிம்பிளான பேக் எண்ட், SQLite பேக் எண்ட் இருக்குது. என்ன பண்ண போகுதுன்னா சில ரூல்ஸ் டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா. API டாஸ்க் கெட் மெத்தட் வந்துச்சுன்னா செலக்ட் பண்ணுறது, போஸ்ட் மெத்தட் வந்துச்சுன்னா கொடுக்குறது, ஒரு சிம்பிளான பேக் எண்டு. ஓகேவா. அப்புறம்
அப்புறம் SQL லைட் யூஸ் பண்ணுறோம். டேட்டாபேஸ் பேர் todo.db. இப்போ உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து சேம் அதே HTML, CSS, JavaScript வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன் டைம் JavaScript டேரெக்டாக உங்களோட டாஸ்க்ஸை இது பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் JavaScript என்ன பண்ணோம், fetch API வச்சு பேக் எண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே. அந்த ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட். சரியா? இப்போது இதை நீ டெஸ்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், பேக் அண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ பேக் அண்ட் சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து போய்க்கோ. இப்போ அந்த பேக் அண்ட் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சேம் பைத்தன் 3 என் சிஸ்டமில் அந்த ஃபைல் பேர் என்ன app.py ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பேக் அண்ட் சர்வர் ரன் ஆகிடுச்சு. ஸோ இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. சரியா? இப்போது இதுக்கப்புறமா நான் டெஸ்ட்டை ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். என் சர்வர் ரன் ஆகிட்டு இட்ஸ் ரெடி டு அக்செப்ட் மை ரிக்வெஸ்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, இந்த இது போகணும்னா இதுதான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓப்பனா ஓகேவா? இந்த URL இதோ ரன் ஆகிட்டு இருக்க போகுது. இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா இந்த URL ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபைல் பார்ட்டில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த URL ஆக்சஸ் பண்ண போகிறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம சேம் ஃபார்ம் இந்த என்ன இந்த ஃபைல் இருக்குல்ல todo.pageங்கிறது நம்மளோட ஃபார்ம். ஓகேவா? ஃபார்ம் என்ன, பேஜ் ஆக்சஸ், பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். சேம் இன்புட் ஃபீல்டை வாங்குறது, இன்புட் டாஸ்க் பட்டன், அப்புறம் டாஸ்க் லிஸ்ட், அப்புறம் டாஸ்க் லிஸ்ட் ஐட்டம் வந்து ஐடி இருக்க போகுது. இந்த கேஸில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். சேம் அதே மாதிரி என்ன பண்ண போகுது, டிரைவர் இனிஷியலைஸ் பண்ணுறது எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஒன்றே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம URL இப்போ என்னது, இந்த பேக் எண்டோட URL தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரியா? அதனால நம்ம URL வந்து இந்த URL பார்ப்போம் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபைல் URL. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு அடிஷ்னல் விஷயம் என்னென்னா, நம்ம டேட்டாவை ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ பேக் எண்ட் இருக்குல்ல, உங்கள் டேட்டா வந்து இங்கே உங்களோட ஃப்ரண்ட் எண்டில் காட்டலாம். பட் பேக் எண்டில் என்ன ஆகாது, சேவ் ஆகிருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அதையும் நீ செக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு விஷயம் பண்ணி முடிச்சுட்டு நீ பேக் எண்ட்லேயும் சேவ் ஆகிருக்கலன்னு செக் பண்ணணும். ஓகேவா? அது ஒரு எக்ஸ்ட்ரா டாஸ்க். ஸோ இதில் டெஸ்டிங்கில் 2 இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் அண்ட் UI வெரிஃபிகேஷன், ஒன்று பேக் அண்ட் வெரிஃபிகேஷன். சேம் உன் டிரைவரில் என்ன பண்ண போகிற, DB மேனேஜருங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் மாதிரி. உங்களோட டேட்டா பேஸ் இப்போ எப்படி நான் ஃபார்ம் ஃபைல் வந்து பேஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கேன், அதே மாதிரி DB இது வந்து நம்ம டேட்டா பேஸ் ஆக்சஸ் வந்து ஒரு ஈஸியாக பண்ணுறதுக்கு. இது நம்மளால் இருக்கிற கோடு தான். உங்களுக்கு query பண்ணுறது வந்து நம்ம கொடுக்குற query எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். கெட் டாஸ்க் பை டெக்ஸ்ட்ங்கிறது வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கும், அந்த டாஸ்க் இருக்கா இல்லையான்னு சொல்லி query பண்ணி கொடுக்கும். கிளியர் ஆல் டாஸ்க் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். டேட்டா பேஸை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும் டாஸ்க் டேபிள் வந்து. இப்போ நம்மளோட ஆக்சுவல் இதுதான் நம்ம ஸ்கீமா, SQLோட ஸ்கீமா. சிம்பிள், ஒரு இன்டீஜர் ஐடிக்கு டெக்ஸ்ட்டு, அப்புறம் டாஸ்க் கம்ப்ளீட்டட் இல்லையாங்கிறது ஒரு பூலியன். இப்போ நம்ம இதை வந்து எண்ட் டு எண்ட் டெஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஃபர்தர் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம டிரைவர் ஸ்டார்ட் ஆகிறப்போ டேட்டா பேஸ் வந்து ஒரு க்ளீன் ஸ்டேட்டில் இருக்கணும். சரியா? அதனால நம்ம கிளியர் டாஸ்க் யூஸ் பண்ணுறோம். இது நீ இங்கே யூஸ் பண்ணல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, இந்த கோடை தூக்கி இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருப்ப. பட் அகைன் நம்ம மாடலாக பிரிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா பேஸ் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கிறோம். அப்புறம் எப்பவும் போல் வெப் டிரைவர் இனிஷியலைஸ் பண்ணி பண்ணுறோம், டிரைவரை ஈல்டு பண்ண போகுது. இப்போது நம்ம டெஸ்டிங்கில் 2 இருக்குது. எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஃபார்ம் இருந்துச்சுல அந்த கிளாஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம் வித் த டிரைவர். ஸோ உனக்கு யூனிட் ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். சரியா? டிரைவர் வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிற, ஒரு அந்த பேஜை ஃபஸ்ட் லோட் பண்ணுற, நெக்ஸ்ட் அந்த டாஸ்க்கை ஆட் பண்ணுற. இப்போ டாஸ்க் ஆட் பண்ணி முடிச்சுட்டு எப்பவும் போல் நீங்கள் என்ன பண்ணுற, கெட் டாஸ்க் எலிமெண்ட் மறுபடியும் அந்த டூ பேஜ் இருக்குல்ல இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்,
அந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த ஃபங்க்ஷன் வச்சு ஆக்சஸ் பண்ணுறேன், டிஸ்பிளே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். இது யூஐ வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், டேட்டா பேஸ் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு இந்த டேட்டா பேஸ் ஹெல்ப்பர் இருக்குல்ல, அதை வச்சு இந்த டாஸ்க் நேம் வச்சு query பண்ணுற ஒரு ரோ இருக்கா இல்லையான்னு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சூப்பர். அதே மாதிரி அந்த டாஸ்கோட டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குல்ல, வந்து டாஸ்க் நேம் இருக்கணும். கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ மார்க் பண்ணல, ஸோ கம்ப்ளீட்டட் வந்து 0 நாட் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டில் இருக்கணும். இதே மாதிரி நீ எல்லாத்துக்கும் டெஸ்ட் எழுதுற. ஓகே, ஒவ்வொரு டைமும் என்ன பண்ண போகிற, யூஐயும் வெரிஃபை பண்ண போகிற, கூட விஷயத்தை டிபியும் வெரிஃபை பண்ண போகிற. இந்த மாதிரி டெஸ்ட்னா இதான் ஃபுல் ஸ்டாக்கப்கான டெஸ்ட் யூஸிங் செலினியம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், இதை இம்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணணும். சிம்பிள் தான் இம்போர்ட்ஸ் பண்ணுறது. இப்போது என்னோட யூட்டில்ஸ்குள்ளே டிபி மேனேஜர் இருக்குது கரெக்டாக. என் ஃபைல் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே வெளியே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோட யூட்டில்ஸ்குள்ளே இருந்து நான் டிபி மேனேஜரை இம்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா, யூட்டில்ஸ்குள்ளேருந்து இந்த ஃபைலையே நான் இம்போர்ட் பண்ணுறேன். நான் எப்படி இதுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணுவேன், இதுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன்னா, என் ஃபைலை ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோவேன், அந்த ஃபைல் டாட் இந்த ஃபங்க்ஷன்னு நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் இங்கே ஆக்சஸ் பண்ணியிருப்பேன். நான் ஒவ்வொரு டைமும் என் ஃபைல் நேம் அதான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே இருக்க மெத்தடை வந்து நான் டாட் ஆப்ரேட்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாஸை நான் இந்த ஃபைலை டிஃபைன் ஆகிற கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணுற எப்படி, ஃப்ரம் பேஜஸ் டாட் டு பேஜ் இம்போர்ட் டு பேஜ் அப்படின்னா என் பேஜஸ்ங்கிறது ஃபோல்டர், அதுக்குள்ளே இருக்க ஃபைலு நான் டேரெக்டாக என்ன பண்ணிடுறேன், அந்த கிளாஸ் இம்போர்ட் பண்ணிடுறேன். இல்லை இப்படி கூட பண்ணலாம், ஃப்ரம் பேஜஸ் இம்போர்ட் திஸ் ஃபைல்னு கொடுக்கலாம். ஓகே, அதாவது என்ன சொல்லுன்னா ஃப்ரம் பேஜஸ் இம்போர்ட் to do underscore page. இது வந்து ஃபைல் நேம். இப்போ நான் ஒவ்வொரு டைமும் அந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணணும், என் ஃபைலுக்குள்ள தான் கிளாஸ் இருக்குது. ஸோ to do underscore page dot class name இப்படி நான் ஆக்சஸ் பண்ணணும். புரிஞ்சுல? ஓகே, ஏன்னா நீ இப்படி கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட் என்னன்னா, செலினியம் எப்படி யூஸ் பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங்க்கு, ஃபர்ஸ்ட் டிரைவர் செட்டப் பண்ணணும். டிரைவர் செட்டப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வெப் டிரைவர் லோட் பண்ணிட்டு அதை மேக்ஸிமைஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் யூஆர்எலுக்கு போகணும். யூஆர்எலுக்கு போகிறதுக்கு நீ என்ன பண்ணிப்பேன், யூஆர்எலுக்கு போகிறதுக்கு டிரைவர் டாட் கெட் மெத்தட் வச்சு யூஆர்எலுக்கு போய்ப்பேன். இதுதான் உன்னோட அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ செட்டப் பண்ணிட்டு இப்போ இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலிமெண்ட்டை நீ ஃபஸ்ட்டு வாங்கணும். அதுக்கு ஃபைண்ட் பண்ணலாம், அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த எலிமெண்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு உனக்கு தேவையான கீ ஸ்ட்ரோக் பண்ணுறேன்னா சென்ட் கீஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லை கிளிக் பண்ணால் கிளிக் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்ட்ராக்ஷன் பண்ணிடுவேன். இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். நீ ட்ரை பண்ணுறது ஆக்சுவலாக நடந்துச்சுக்கா இல்லையா. அதுக்கு வந்து யூஐன் டெஸ்ட் பண்ணலாம், பேக் அண்ட் டெஸ்ட் பண்ணலாம். அந்த டெஸ்ட்டுக்கு நீ இதை லாஜிக் யோசிக்கணும், எப்படி டெஸ்ட் பண்ண போகிற, டிஸ்பிளேக்கு டெக்ஸ்ட் வச்சு பண்ண போறியா, இல்லை எலிமெண்ட் வந்து ஆக்சுவலாக டாமில் இன்சர்ட் ஆகிருக்கான்னு பார்க்க போறியா, டேட்டா பேஸில் உங்களோட அந்த ரோவில் இருக்கிறது இருக்கா இல்லைன்னு செக் பண்ண போறியா. அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் டெஸ்ட் கேஸ். கடைசியில் என்ன பண்ண போகிறேன், உன் டிரைவரை குவிட் பண்ணிட்டு வெளியே வரப்போம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ஃபைலில் இருக்கிறதுல பை டெஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபைலில் நம்ம எழுதிக்கலாம். ஆனால் அந்த ஃபைலுக்கு என்ன பண்ணணும், டெஸ்ட் அண்டர் ஸ்கோரில் ஆரம்பிக்கணும். உள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸும் என்ன பண்ணணும், டெஸ்ட் அண்டர் ஸ்கோரில் ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம். உள்ளவே டிரைவர்ங்கிறது இன்புட்டாக போகும். அதே மாதிரி இந்த பை டெஸ்ட்டில் டிரைவர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு வந்து டெக்கரேட்டர் இருக்கும், இந்த பை டெஸ்ட் பிக்சர். இந்த ஸ்கோப்புங்கிறது இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா
இனிஷியலைசேஷன் பார்ட் பண்ண போகுது. ஸோ நார்மலாக நம்ம டிரைவர் இனிஷியலைஸ் பண்ணுவோம், கூடவே சேர்த்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே டேட்டா பேஸும் கிளியர் ஸ்டேட்டில் ஆரம்பிக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எப்போ டெஸ்ட் கேஸ் எழுத போகிறோம். டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு கடைசியில் குவிட் ஆகிக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் ஃபஸ்ட்டு இது நடக்கும், நெக்ஸ்ட் ஒரு டிரைவர் கிடைக்கும், அந்த டிரைவர் இன்புட்டாக போகும் அந்த ஃபங்க்ஷனுக்கு, கடைசியில் டிரைவர் குவிட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு பேஜில் இருக்க ஆக்சஸ் பண்ணுற விஷயத்த மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக ஃபார்ம்னு ஒன்று பார்த்தோம், அதாவது பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ ஒரு பேஜில் இருக்க எலிமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கிறது நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் வச்சு நீ டிஃபைன் பண்ணுவ. ஸோ இனிஷியலைசேஷனில் சிம்பிளாக இது மட்டும்தான் இருக்கும். உனக்கு இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணவில்லை, இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ ஒரு டிரைவர் இருக்கும், இந்த டிரைவர் வச்சு தான் க்ரியேட் பண்ணுவேன். ஏன்னா இந்த டிரைவர் வச்சு தான் நீ ஆப்வியஸாக என்ன பண்ண போகிற, ஒரு எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணுறதோ இல்லை ஏதாச்சும் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோ கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும், அதனால் ஆப்ஜெக்ட் வாங்கிப்பேன். நெக்ஸ்ட் வெயிட் ஆப்ஜெக்ட் அது வேணால் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லோட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் நீ ஒவ்வொரு டாஸ்க் என்னென்ன பண்ணணும்னு நினச்சிப்பியோ அதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன். இப்போ நீ ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறக்கு பதிலாக ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்ன அட்வான்டேஜ்னால், ஒரு சப்போஸ் உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் ஃபைலில் சேஞ்ச் பண்ண அப்படின்னா நீ இந்த ஒரு இடத்துல டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லாஜிக்கை சேஞ்ச் பண்ணால் போதும், எல்லா டெஸ்ட்லுக்கு எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. இவ்வளோ தான் செலினியம் டெஸ்டிங். ஃபுல் ஸ்டாக் ஆப் ஒரு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பேக் எண்டை ரன் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா, பேக் எண்ட் ரன் பண்ணுறதுக்கு இதே டெர்மினல் பண்ணக்கூடாது, உன்னோட புது டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், சரி இது எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு பைடெஸ்ட் ரன் பண்ணினா அதுவே என்ன பண்ணிக்கும், கண்டுபிடிச்சி பண்ணலாம். இவ்வளோ பண்றதுக்கு நம்மளே பண்ணிட்டு போயிடலாம் கரெக்டா? ஆனா பெரிய அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவைப்படுது. அதாவது அதான் நான் சொன்னேன்ல, நீ இப்போ இது சின்ன அப்ளிகேஷன் நீ சொன்ன மாதிரி, இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா, புதுசாக ஃபீச்சர் ஆட் பண்ணுறேன், எல்லாம் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபீச்சரை இது பண்ண போகிறேன், அதாவது ரீஃபேக்டர் பண்ணுறேன் கோடை, பட் ஃபங்க்ஷனாலிட்டி சேமாக தான் போகுது. நான் ஒவ்வொரு கோட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் என் ஃபங்க்ஷனாலிட்டி மாறக்கூடாது, கரெக்டாக நான் டெஸ்ட் பண்ணணும். எப்படி டெஸ்ட் பண்ணுவேன், மேனுவலாக நான் ஒவ்வொரு டைமும் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அது டயரிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் இப்போ எக்ஸாம்பிள் 10 டைம் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, ஒரு நாள் உட்காந்து 10 டைம் டெஸ்ட் பண்ணுறப்பியா எல்லா ஃபீச்சர்ஸையும் மேனுவலாக டெஸ்ட் பண்ணுற கடுப்பாக இருக்கும். கரெக்டாக நீ டெஸ்ட் ஆகிட்டு இருக்க டைம் நீ என்ன பண்ணலாம், கோட் சேஞ்ச் பண்ணிட்டு அதை கமிட் பண்ணிட்டு கிட்ட வச்சு என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்டிங் ஒரு பக்கம் போட்டுட்ருக்கலாம், நீ அடுத்த ஃபீச்சரில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். சப்போஸ் டெஸ்டிங் ஏதாச்சும் ஃபெயில் ஆச்சுன்னா அதை மட்டும் நீ டீபக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். புரியுதா, இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஒரே நிமிஷம், இப்போது எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், டெஸ்டிங் நடக்குது தெரியுதா? நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுல டெஸ்ட் வர மாட்டேங்குது, என்னமோ ஆயிடுச்சு. ஓகே, நான் டெஸ்ட் ஸ்லோவாக நினைக்கிறேன். இப்போ ஒரு டெஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, மொத்தம் 5 டெஸ்ட்டோ என்னமோ இருக்குன்னு நினைப்பேன். ஸோ ஒரு டெஸ்ட்டாக அதுவே ரன் ஆகிடும். இப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், நான் சொன்ன மாதிரி கோட் சேஞ்சஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் கமிட் பண்ணிட்டு இல்லை ஸ்டேஜ் பண்ணிட்டு டெஸ்ட்டை போட்டுட்டு நீ அடுத்த ஃபீச்சரில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட் எல்லாம் ரன் ஆகி உனக்கு அவுட்புட் வரப்போ எந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அந்த டீபக் பண்ணி நீ கோட் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை பண்ணிக்கலாம். இல்லை இதுக்குன்னு ஒரு தனியாக ஆளை வச்சு மேனுவல் டெஸ்டிங் பண்ணிருக்கணும். ஸோ ஆட்டோமேட் பண்ணுற விஷயத்தை நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னா நல்லது. ஏன் ஆட்டோமேட் பண்ணணும்,
மேனுவலாக பண்ணுறப்போ சில டெஸ்ட் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். இல்லைன்னா சில டெஸ்ட் பண்ணுறதுக்கு மறக்கலைனாலும் நிறைய டெஸ்ட் இருக்கப்போ டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் ஓகே, ஒரு நல்ல லாகும் கிடைக்கும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சில இந்த பை டெஸ்ட் வந்து நீங்கள் இது கொடுக்கலாம். ஹைஃபன் வீணா வேர்போஸ், அதாவது அவுட்புட் டீட்டெயில்டாக வரும். அந்த மாதிரி இப்போ எல்லாமே உனக்கு எங்கே டாக்குமெண்ட் ஆகிருக்குன்னா இந்த கிட்ஹப் ரெப்போல டாக்குமெண்ட் ஆகிருக்கும். லிட்ரலாக எல்லாமே இருக்கும். நான் சொன்னது அது கூட சேர்த்து நிறையா இருக்கும். அதாவது இப்போ நான் சொன்னதில்ல ஒவ்வொரு டெஸ்ட் எப்படி எழுதணும், செலினியம் என்ன மெத்தட்ஸ் இருக்குது இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, எப்படி ரன் பண்ணுறது, பை டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது. அப்புறம் நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட் நார்மல் செட்டப் ஃபைல் இன்ட்ராக்ஷனு எப்படி வெரிஃபை பண்ணுறது, அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் ஒரு பை டெஸ்ட் வச்சு எப்படி டெஸ்ட் எழுதுறது, பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் என்ன அதை வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஃபுல் ஸ்டாக் ஆப் எப்படி டெஸ்ட் பண்ணுற, அப்புறம் அப்பண்டிக்ஸில் வந்து எஸ்கியூலைட் எப்படி அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி இருக்கும். கடைசியில் ஒரு ஆட் ஆன் போனோம் சார். நீ சப்போஸ் ஒரு ஆப் வந்து டெப்ளாய் பண்ணுற உங்களோட கிட்ஹப்ல அப்படின்னா நீ ஒவ்வொரு டைமும் கிட் புஷ் பண்ணுறப்போ உங்களோட ஆப் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் நான் கிட்ஹப் பேஜஸ் தெரியும்ல, நான் வந்து டேரெக்டாக ஒரு புதுசாக போய் ஒரு இப்போ என்ன டெப்ளாய் பண்ணுற ஒருத்தங்கிட்ட கொடுக்காம கிட்ஹப்லேயே நான் என்ன பண்ண முடியும், என்னோடய ஆப்பை வந்து டெப்ளாய் பண்ண முடியும். ஒரு யூஆர்எல் கிடைக்கும் என்னோட ஆப்புக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு டைமும் நான் கமிட் பண்ணி புஷ் பண்ணுறப்போ அந்த ஆப் மறுபடியும் ரீடெப்ளாய் ஆகும். இப்போ ரீடெப்ளாய் ஆகிறப்போ ஏதாச்சும் என் ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு, ஏதாச்சும் எரர் இருக்குது அப்படின்னா டிப்ளாய் ஆகக்கூடாது, ஸ்டாப் ஆகணும். அதாவது ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் இருக்கணும் அன்டில் ஐ கரெக்ட் த இஷ்யூஸ் இந்த நியூ வெர்ஷன். அதை எப்படி நீங்கள் செக் பண்ணலான்னா சேம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணிட்டு அந்த டெஸ்டெல்லாம் உனக்கு வெரிஃபை ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், அந்த ஆக்சுவல் மறுபடியும் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் புது கமிட்டில் இருக்க கோடு. அதுக்கு தான் சிஐசிடி இன்டகிரேஷன் கிட்ஹப் ஆக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. இந்த கிட்ஹப் ஆக்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து என்னென்ன கமாண்ட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நான் ஒவ்வொரு டைமும் புஷ் பண்ணுறப்போ என்னென்ன கமாண்டெல்லாம் நான் ரன் பண்ண போகிறேன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா என்னென்ன கமாண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நோட் ஜேஎஸ்ல இருக்க பேக் எண்டை நான் வந்து டிப்ளாய் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணோம், ஒவ்வொரு டைமும் நீ என்னென்ன டெர்மினலில் டைப் பண்ணுவியோ அதெல்லாம் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா அதுவே டைப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் npm இன்ஸ்டால், npm ஸ்டார்ட், npm ரன் டெவ் இல்லை npm ரன் இதை கொடுத்துட்டு ஸோ என்னென்ன கமெண்ட் கொடுத்து அதை கொடுக்கலாம். சிமிலராக இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், டெப்ளாய் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் இந்த ரன் இருக்கிறது தான் இதோட கமெண்ட்ஸ். ஸோ டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு டைமும் நீ கமிட் பண்ணி புஷ் பண்ணுறப்போ இதெல்லாம் நடக்கும். பிப் இன்ஸ்டால் செலினியம் பைடெஸ்ட் ஃப்ளாஸ்க். ஸோ ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் சொல்ல மாட்டேன், பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் போட்டால் இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஃபுல் ஸ்டாக்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு பைத்தன் app.py இதை வந்து ரன் பண்ணலாம். கரெக்டாக இது வந்து நோ ஆப்லாம் இருக்காது இல்லை. நெக்ஸ்ட்டு பைடெஸ்ட் எப்படி ரன் பண்ணணும், மறுபடியும் ஃபுல் ஸ்டாக்குள்ளே போயிட்டு பைடெஸ்ட்டுங்கிற கமெண்டை கொடுத்தோம். கரெக்டாக இதுதான். லாங் ஸ்டோரி ஷார்ட்டில் வந்து உனக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் எப்படி ஒரு பைடெஸ்ட் அது இருக்குன்னு சொல்லி, ஒரு டிரைவரு, அப்புறம் ஒரு சிம்பிளான டெஸ்ட்டு. ஸோ வேணா இந்த கிட்ஹப் யூஸ் பண்ணிக்கோ. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.